எரி மேலே வெடிக்கிறது இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும்னா இந்த 30வது வருஷத்துக்குள்ள அதுலேயும் 24 டிசம்பர் 31க்குள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ எல்லாமே ஒரு அளவுகோல் இருக்குது. நீங்கள் பூமிக்கு கீழே ஒரு அளவு தான் உங்களுடைய செயல்பாடுகளை காமிக்கணும். பூமிக்கு மேலே வானத்துக்கு போகும்போது ஒரு லிமிட்டு தான் போகணும். அதை மீறினோம்னா இப்போ கூட பாருங்கள், திடீர்னு ஒரு பக்கம் கன்னியாகுமரி ரிவர்ஸுங்கிறாங்க, தூத்துக்குடியில் கடல் உள்வாங்கிடுறாங்க, பின்னாடி போகுது, உள்ளே வருது. இதெல்லாம் வந்து கடலுக்குள் நடக்கும் பிரளயம். கடலுக்குள் இருக்க எரிமலை வெடிக்கும், மண் சரிவு, இதெல்லாம் சேர்ந்த சுனாமி வரும். பப்ளிக் விங் நேயர்கள் அனைவருக்கும் அனுமனுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இயற்கையுடைய நிலைப்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. விஞ்ஞானிகள் நிறைய தகவலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதையும் மீறி நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு படித்த அந்த சித்தரேடு குறிப்புகளை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, என்ன இன்னும் இந்த கொசு சாகலியான்னு. அதாவது இந்த கொசு வந்து ஒருத்தரை கடித்து அவருக்கு ஏதாவது பண்ணிட்டு தான் சாவு, அது வரைக்கும் கவலைப்படாதீங்க. நான் கொசு கிடையாது. ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இப்படி இருக்குமோ இல்லையான்னு தீர்க்கமாக ஆலோசனை பண்ணணும். நம்மளுக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து சிந்திக்கணும், இவர் ஏன் சொல்கிறாருன்னு. எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரியாது, எல்லாரும் எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க, நம்ப மாட்டாங்க. சில விஷயங்கள் நம்புகிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்பாமையும் போயிடுவீங்க. ஆனால் சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது மட்டும்தான் நம்புகிறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது நம்புறமான விஷயம்தான் தற்சமயம் நடந்த வயநாடு அந்த பேரழிவு. சார், இப்போ நீங்கள் கடைசியாக நம்மளுக்கு கொடுத்துருந்த இன்டர்வியூ இருந்ததில்ல சார், அந்த இன்டர்வியூ அப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சில முக்கியமான பகுதிகள் எல்லாமே மண்ணுக்கடியில் போகும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, வெளிநாடுகளில் ஏதோ ஒரு பகுதியை வந்து உள்ள அடியில் போக போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் கடைசியாக நம்ம சேனலில் கொடுத்த இன்டர்வியூ மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காம மண்ணுக்கடியில் வந்து அனைத்து வீடுகளும் வந்து புதைஞ்சுது. இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த இடங்களில் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா, இல்லை வேறு சில இடங்களில் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன காரணத்துக்காக இப்போ கேரளாவில் இந்த விஷயம் நடந்திருக்கு சார்? இப்போ இயற்கை சீற்றம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு காலகட்டங்களில் அதனுடைய தன்மையை காட்டும்னு சொல்லுவாங்க. அது காரணம் வந்து சித்தர்கள் சொல்லுவது வந்து இயற்கையோடு மனிதர்கள் ஒன்றி வாழாத காலத்தில், இயற்கையவே அழிக்கிற காலத்தில் அதனுடைய வெளிப்பாடு தெரியுமா, பஞ்சபூதங்கள்லாம் வருமா. இப்போ மலை சார்ந்த பகுதிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மேக்சிமம் என்ன, மலையில் வந்து மரம் செடி கொடி அதுதான் இருக்கும். எப்பயுமே மண்ணுக்கு வந்து வேர் முக்கியம், வேருக்கு மண் முக்கியம். இந்த ரெண்டு கிரிப்பாக இருக்கிறதுனால தான் மண்ணெல்லாம் சரியாமல் அப்படியே இருக்குது. அதே மாதிரி பாறைகள் இறுக்கமாக இருக்குது, மண்ணோடு இறுக்கமாக இருக்கிறதுனால அதெல்லாம் சரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா பக்கமும் தோண்டிட்டோம். அதாவது ஆறுக்கு வழி தோன்றது, ரோடு போடுறதுக்கு பாறையை உடைக்கிறது, அப்புறம் மரங்களை பூரா மேக்சிமம் அழித்து பூரா சிட்டி லெவல் ஆக்கிட்டீங்க. எல்லாம் பில்டிங் கட்டுறதுக்கு மரத்தை அழிச்சிட்டிங்க. ஒவ்வொரு மரத்துடைய ஒவ்வொரு வேருமே வெளியே வரும்பொழுது அங்கே சரிவுகள் ஏற்படும். லட்சக்கணக்கான மரங்கள் வந்து வேர்கள் போச்சுன்னா மண் என்னாகும், பிடிமானம் எல்லாம் போயிடும். அப்போ ஹெவி ரெயின் வரும்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் கையில் ஓரளவு மண்ணை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, ஓடுதா இல்லையா, அந்த மாதிரி தான். தண்ணி அதிகமாக பாய அந்த மண் கரைஞ்சி ஒட்டு மொத்தமாக கிளம்ப ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த வயநாடு நிகழ்ச்சி. ஏன்னா ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே வந்து தவறி இருக்காங்க. எவ்வளோ வருத்தமான விஷயம். ஆக நம்ம சொல்லும் பொழுது இதை வந்து நீங்கள் வந்து பயமுறுத்துறதுக்காகலாம் நான் சொல்ல. இயற்கையுடைய சீற்றங்கள் இந்த ஆண்டில், அதுவும் இந்த ஆண்டு டிசம்பர் 33க்குள் உலகம் முழுவதும் இருக்குன்றிருக்கார் சித்தர்கள் சொன்னது எதுவுமே பலிக்காமல் இதுவரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம சித்தரேட்டுக்குள்ளெல்லாம் போகிறதில்ல. நம்ம வந்து சயின்ஸு அதை மட்டுமே பார்த்துட்ருக்கோம். மனிதனுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு எல்லாமே கீழே தான் போயிட்டுருக்கோன்னா மேலே போகலை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இயற்கை பாதுகாக்க தவறிவிட்டோம், அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ மறந்து விட்டோம். இதுதான் உண்மை. ஆக வந்து அங்கே காடுகள்லாம் அழித்தாங்க, பூரா வந்து தோண்டி பில்டிங்கு கட்ட ஆரம்பித்து அந்த மண் சரிவுகளை அவங்களே உருவாக்கி விட்டாங்க. அதனுடைய ஒட்டுமொத்த மண் சரிவு தான் இந்த நிகழ்வு. அது பெரிய மழை வரும்போது நிச்சயமாக தாங்க. நாட் ஓன்லி வயநாடு, எல்லா மலை பிரதேசமும் இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும், எழுதி வச்சுங்க. அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரிலேருந்து நீங்கள் பூனா பாம்பே வரைக்கும் பார்த்தீங்கன்னா
எல்லா மலை பிரதேசங்கள்லையும் எல்லாமே சிட்டி லெவலுக்கு மரங்களை எல்லாம் அழித்து ரோடுகளை போட்டு குழியை தோண்டி பாறைகளை உடைச்சி நிர்கதியாக்கிட்டாங்க. ஸோ அதனுடைய அழிவு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் சரி, பொதுமக்களை நம்மளும் சரி, இதுக்கு நம்ம தற்காப்பாக என்ன செய்யணும், இனிமேல் இதெல்லாம் செய்யாமல் இருந்து நம்ம வந்து இயற்கையை பாதுகாக்கணும். இனிமேல் இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது. அப்படி தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் முன்னாடி வந்து பேட்டி கொடுக்குறேன்னா நான் பிரபலமாக இருக்கலாம். அதனால் ஏற்கனவே பிரபலமாக இன்னும் 30 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதுக்காக நான் வரல. அதே மாதிரி காசு சம்பாதிக்கிற தொழில் கிடையாது. இதெல்லாம் சொல்கிறது என்னென்னா, ஒரு ப்ளஸ்ஸையும் சொல்லுவாங்க, சில பேர் மைனஸை சொல்லுவாங்க. அந்த மைனஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா, கேர்ஃபுல்லாக இருங்க, நம்ம அட்வான்ஸாக இருக்கணும். என்ன சயின்ஸ் வளர்ந்துருந்தாலும் நம்மளுடைய தவறுகளும் சிலதெல்லாம் இருக்குது. அந்த தவறை நிவர்த்தி பண்ணிட்டா நம்ம எல்லாருமே இயற்கையோடு ஒன்றி வாழ ஆரம்பிச்சிட்டா நம்ம நல்லாவே இருப்போம். கடவுளுடைய இடம் தான் வந்து எல்லாருக்குமே சொல்லுவாங்க கேரளா அப்படின்வாங்க. ஸோ கடவுளுடைய மாநிலம் கூட சொல்லுவாங்க நம்மளுக்கு. அவங்க இயற்கையை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது சார். பட் அப்படி இருக்கும்போதோ குறிப்பாக வயநாட்டில் மட்டும் அந்த எஃபெக்ட் ஆகிருக்குது. மூணாறு மற்ற பகுதிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திரும்பவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இதோட கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது இவங்க வந்து மலைப்பிரதேசத்துக்கு கீழே இருக்கிறவங்க வந்து சேஃப்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஷாக்கெல்லாம் கொடுத்து யானை வரைக்கும் எல்லாம் கொண்டுட்டாங்க. யானையெல்லாம் வந்து சாகடிக்கலாமா? எவ்வளோ பெரிய தவறான விஷயம். அப்போ யானையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், இந்து முறைப்படி வந்து விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு ஆப்பு வச்சிங்கன்னா அப்புறம் அவர் நம்மளுக்கு ஆப்பு வைக்க தான் செய்வார். கேரளாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் இந்த மழை வரும், மழையில் வரக்கும் போல் வெள்ள பாதிப்பு வரும். சரி, இது வந்து நம்மளுக்கு மற்ற இடங்களுக்கு வந்து என்ன ஒரு பாடத்தை கொடுத்துருக்கு இப்போ நடந்த இந்த விஷயம்? இல்லை, பூமியுடைய அமைப்பே வந்து சித்தர்கள் சொல்லுவது இது வந்து மறையும் தோன்றும் இதுதான் நிகழ்வு. அது எத்தனை வருஷம் எத்தனை லட்சம் வருஷம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அவன் ஜென்ரலாக சொல்லுது, ஒன்று அழிந்தால் மற்றொன்று உதயம். அதுதான் நடக்குது. இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் எல்லாமே மாறிச்சு. உங்களுக்கு தெரியும், சென்னையிலே பாருங்கள், பகலில் போகிற 101 டிகிரி வெயில், ராத்திரி 10 மணிக்கு மேலேன்னு ஒரு மழை. ஆடி மாதத்தில் காற்றடிக்கிறது தான் பார்த்துருக்கேன். ஆடி மாதத்தில் மழை பெஞ்சு வெயில் அடித்து இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டேங்க. இது வந்து கிட்டத்தட்ட 100 வருஷமாக இப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இந்த மாதிரி நடக்குது. அது சித்தர்கள் என்ன தெரியுமா சொல்லுங்க, டிசம்பர் 31க்குள் கடல் பொங்கும், அது கன்ஃபார்ம். பூமிகள் பிளக்கும், எரிமலை வெடிக்கும், வானத்திலேருந்து நட்சத்திரங்கள்லாம் எரி நட்சத்திரங்கள்லாம் விழுகுமா. அப்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நீர், நிலம், நெருப்பு இந்த மூணுமே வந்து ஒன்றுபட்டு செயல்படுங்கிறான். நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னடாவில் இருக்கிற மலைப்பிரதேசம் கூட எரியுது. இங்கே மலைப்பிரதேசம் பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு போய் நிறைய குடும்பங்கள் அழியுது. ஸோ இங்கே தண்ணியினால், அங்கே நெருப்புனால், சில இடங்களில் பூமியெல்லாம் புழக்குது நிலத்தினால. ஸோ இந்த இயற்கை சீற்றங்கள் இந்த ஆண்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத சித்தர் ரேட்டில் நான் படித்தது. அதை தான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். ஆக நம்மளாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்கு சொல்லணும்னா, இங்கே வந்து மேடு பள்ளங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மண் தோன்றும் அப்படின்னா, ஒரு 10 அடிக்கு ஒரு மண் தோன்றோம்னா அது சுற்றி இருக்கிற 4 பகுதியுமே மண்ணுடைய தன்மை, அதனுடைய வலிமை குறைஞ்சிரும். அது எப்போ மறுபடியும் அங்கே சரின்னு தெரியாது. நீங்கள் நினச்சிட்டு காங்கிரீட் போட்டு கட்டினா அதெல்லாம் சரியாது. அந்த சரிவு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சரிவு தான் இந்த சரிவுகள் தான் கடலுக்கு கீழே இருக்கும் நிலப்பரப்பு. கடலுக்கு கீழே எரிமலைகள்லாம் இருக்கான். அந்த நிலப்பரப்புகள் சரியுமா. அப்படி ஒவ்வொன்றும் சரியும் போது தான் கடல் வந்து தண்ணி அதுக்குள்ளே போய் பொங்கி எல்லாம் அடிச்சுட்டு வந்து சுனாமியாக வர்றது. இதெல்லாம் சயின்டிஸ்ட்டுக்கே தெரியும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இயற்கையோடு நம்ம ஒன்றி வாழணும். அதாவது அதிகமான அந்த மலைப்பிரதேசங்களில் முதல்ல மண்ணை தோன்றது, பாறைகளை உடைக்கிறது நிறுத்தணும். எங்கே பார்த்தாலும் ரோடு போடுறேன் குழியை வெட்டி. நீங்கள் சென்னையிலே பாருங்கள், சென்னையை சுற்றி இருக்கிற அத்தனை தெருக்கள்லையுமே தோண்டிட்டாங்க. அப்போ மண்ணுடைய புடிமானம் போயிடும். அடுத்த மழை வந்தால் தாங்காது. எந்த வீடு கீழே விழுகுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இருக்குது சென்னை. ஸோ நம்மளாம் கேர்ஃபுல். நாட் ஓன்லி சென்னை, எல்லா ஊருமே அப்படி தான். ஒரு இந்திய மேப்பில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் அதிகம். ஒரு பக்கம் மேடு, ஒரு பக்கம் பள்ளம், மறுபடியும் ஒரு பக்கம் ஒரு மேடு. மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் பூரா பார்த்தீங்கன்னா பூரா மலைப்பிரதேசம் ஹைட்டு. பட் இங்கேயே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரிலேருந்து கல்கத்தா வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன். ஆக கடல் பொங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கடலும் பொங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சித்தர். இந்த இயரில் நடக்குன்னு சொல்லலை. அப்படி மீறினாலும் 30 வருஷத்துக்குள்ள 2030க்குள்
இப்போ முக்கடலும் பொங்கும் போது என்ன நினச்சிப்பார், இந்து மகா சமுத்திரம், வங்காள விரிகுடா, அரபிக்கடல் மூன்றுமே அப்படி கீழ்ந்து மேலே பொங்கினா என்னாகும்? அதில் தான் குறிப்பிட்டிருக்காரு, ராவண பூமி கடலில் மூழ்கும். அப்போ முக்காவாசியா காவாசியா இல்லை முழுசுமான ஒரு சொல்ல, கடலினால் அது பாதிக்கப்படும் சொல்கிறார். அப்போ சவுத் இந்தியாவில் ரொம்ப பாதிக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்போம். எதை இழந்தாலும் நம்ம வந்து திரும்ப உருவாக்கிக்கலாம், ஆனால் உயிரை வந்து நம்ம இழக்கக்கூடாது. ஸோ எல்லா உயிர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறத என்னுடைய கருத்து. அதுக்காக இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறேன். நிறைய பேர் அதை கிண்டல் பண்ணுறீங்க. எதுவுமே நான் முதலே சொன்னேன், நடந்தால் நம்புறீங்க, நடக்க போகுது சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க. கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மலை பிரதேசங்கள் வந்து இத்தனை வருட காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, கரெக்டாக இந்த 2024 மட்டும் குறிப்பாக நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது காரணம் வந்து மனிதன் வந்து மிருகத்தனமாக மாறும் காலம், சுயநலவாதிகளாக மாறுவது, மனித நேயத்தை மறப்பது, இந்த மாதிரி விஷயங்கள். மனிதனுடைய செயல்பாட்டையெல்லாம் விட்டு மிருகத்தனமான காரியங்கள் இறங்குவார்கள். அதுக்கு காரணம் வந்து கொலைகள், கொள்ளைகள். மனுஷன் வெட்டுறதெல்லாம் சர்வசாதாரணம் ஆகி போச்சு. எப்பாவது கேள்விப்பட்டேன் இதெல்லாம் ஒரு 10-20 வருஷம் முன்னாடி தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஸோ அன்னைக்கே சித்தர் சொன்ன, மனிதன் மிருகத்தனமாக மாறும் காலங்களில் இயற்கையுடைய சீற்றங்கள்னால் நீ மாறுவ, அது வரைக்கும் நீ தப்பு பண்ணிட்டு தான் இருப்ப, இதெல்லாம் நடந்தால் நீ தப்பு பண்ணுறதை விட்டுருவேன்னு சொல்கிறார். ஆக மனிதனுடைய நேயம் போச்சு, அந்த பொதுநலங்கிறது போச்சு, இயற்கையோட ஒன்றி வாழும் அந்த தன்மை போச்சு. இதனுடைய சீற்றம் தான் இது. இப்போ வெளிநாடுகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கலவரங்கள் வெடிக்குது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை பேராபத்தும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வெளிநாடுகளில் எந்த அளவுக்கு இதை விட இன்னும் அதிகமான தாக்கங்கள் இருக்கும் வெளிநாடுகளில்? இல்லை, அது காரணம் வந்து என்னென்னா, உங்களுக்கு வெளிநாடுகள்லாம் வந்து வாரெல்லாம் நடக்குது, இடத்துக்காக சண்டை போடுறது. இடத்துக்காக சண்டை போட்டிருக்கான், இனி மத ரீதியில் சண்டை போட்டிருக்கான். நம்ம இந்தியாவுக்குள்ள ஜாதி சண்டை, மொழி சண்டை, சண்டை 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 ஒருத்தருக்கும். அதனால தான் சொல்கிறது, ஒரு மனிதன் மிருகமாகும்போது அவனும் மிருகமாகறான், ப்ராப்ளம் உருவாகுது. அப்போ இதனால் அழிவு தான், எல்லாமே அழிவு தான். ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஒட்டுமொத்த மக்களும் தப்பாக இருக்கிறதுனால இயற்கை ஒட்டுமொத்த மக்களும் படிப்பினை கொடுக்குது. நீ அதுக்கு தான் பயப்படுவீங்க, வேறு எதுக்கு பயப்பட மாட்டீங்க. கொலை பண்ணுறதெல்லாம் சாதாரணமாகி போச்சு. டெய்லி ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 கொலை. அப்புறம் எப்படி மிருகத்தனம் தான் இதெல்லாம். ஸோ மனிதனுடைய அந்த மனித நேயம் என்பது அறவே இல்லாமல் போச்சு. அதுக்கு படிப்பினை அந்த இயற்கை என்பது கொடுத்தே தீரும். இதுதான் நடக்குது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுலையும் இப்படி தான் இருக்காங்க, எல்லா நாடுலையும் இப்படி தான் இருக்கு. ரெண்டாவது, பூமி நீராகவும் நீர் நிலமாகவும் மாறும் காலம் இந்த 100 ஆண்டுகளுக்குள் நடக்கும். இந்த 2000-2100க்குள்ள பூமி பகுதி தண்ணியாகவும் தண்ணி பகுதி நிலமாகவும் மாறுமா. அப்போ என்ன, நிறைய அழிவு, உயிர்கள் நிறைய பாதிக்கப்படும், மீண்டும் உயிர்கள் பிறக்கும், மறுபடியும் ஆதிவாசி மாதிரி மனுஷன் வந்து பிறந்து வர்றது. இது ரொட்டீனான விஷயம். 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் இருந்தானா இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத தெளிவாக சொல்ல தெரியல. 20,000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒன்று, இயற்கையை நம்ம வந்து சீரழிச்சிட்ருக்கோம், அதனால் வர்ற வேணாம் தான் அதெல்லாம். இது மட்டும்தான் பொறுப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இதுக்கப்புறமா தொடர்ந்து கடவுளை வழிபட்டாலும் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? நான் சொல்கிறதே கடவுள் அப்படின்னு சொல்கிறதே வந்து இயற்கை தான். இயற்கையை வணங்குங்கிறேன். இயற்கை நான் சொல்லும்போது சொன்னேன், சாப்பாடு இல்லாமல் 4 நாள் இருக்கலாம், இல்லை தண்ணி இல்லாமல் ஒரு 4 நாள் உயிரோடு இருக்கலாம். காற்று, மூச்சு காற்று இல்லாமல், மூச்சு என்ன காற்றுங்கிறது இல்லைன்னு நினச்சி பாருங்க, உடனே போச்சா. அப்போ வாயு பகவான் என்பவர் வந்து ரொம்ப முக்கியமாக காரணம். நம்மளால் உயிர் வாழ்றது ரொம்ப முதல்ல முக்கிய காற்று. இதையும் கூட ஒருத்தர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது கிண்டல் பண்ணார். ஆக 3 நிமிஷம் சுவாசிக்க முடியலன்னு செத்து போயிடுற, புதுசாக கண்டுபிடிச்சேன். நான் புதுசாக கண்டுபிடிக்கல, நடக்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆக வந்து இந்த இலக்கநாட்டம் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறதெல்லாம் இயற்கையோடு வச்சுக்காதீங்க, அது என்றைக்குமே பாதிப்பு. ஆக வந்து சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானிகள். அவங்க எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மென்டல்னு சொல்லுறீங்களா, பைத்தியக்காரங்கள், அந்த தன்மை தான் அவங்க. ஏன்னா மனதை ஒருநிலைப்படுத்துவது. ஒரு மனிதன் ஒரு விஷயத்தில் ஒரே தாட்டில் ஒரே மனநிலையில் போயிட்டான்னா அவன் மென்டல்னு சொல்கிறோம். அவன் எதனால் மென்டல்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று தப்பு பண்ணிவிட்டு அதிலே டைவெர்ட் ஆகிருப்பான். அது லவ்லியாக இருக்கும், குடும்ப பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கும், அவன் அதையே தான் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் சித்தர்கள் அப்படி இல்லை. தியானம் தியானம் தியானம், கடவுளை சென்று அடையணும், கடவுள் கடவுள் அப்படியே இருக்கிற ஒரு சிந்தனையில் தான் ஆன்மீகத்தன்மை. அவங்களுக்கு ஒரே குறிக்கோளோடு இருப்பாங்க. அவங்க தான் சித்தர்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கு எப்படின்னா நடந்த விஷயங்களும் தெரியும், நடக்க போகிற விஷயங்களும் தெரியும்.
நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு பைத்தியக்காரன் ரோட்டில் போயிட்டுருக்கான்னு வைங்களேன், நீங்கள் யாருமே வாட்ச் பண்ண மாட்டீங்க, பைத்தியக்காரன் ஒதுங்கி போயிடுவீங்க. பட் அவன் பேசிக்கிட்டே இருப்பான், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். கூர்ந்து கவனித்தால் அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்து போம்பான். அவன் எதுக்கு சொல்ல நமக்கு தெரியும். உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து போன்னு சொல்லி 5 நிமிஷம் ஒரு ஸ்கூட்டர்லேருந்து கீழே விழுவான். இது நடந்திருக்கு. நான் 4-5 தடவை இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு பைத்தியம் என்பவன் அந்த சிந்தனை, ஒரே சிந்தனை, அவனுக்கு வந்து எல்லாமே தெரியுமா, ஆனால் வளர்ற மாதிரி வளருவான். அவனுடைய தமிழெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அவன் ஹிந்தி பேசுகிறான், தெலுங்கு பேசுகிறான், தமிழே மாறி பேசுகிறான்னு தெரியாது. யாருமே அதை வாட்ச் பண்ணுறதில்ல. நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போங்க, பைத்தியக்காரன் வந்து என்ன பேசுகிறான்னு தெளிவாக தெரியவே தெரியாது. அது கண்டுபிடிக்க முடியாது. அது கூர்மையாக ரொம்ப கவனிக்கணும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, சித்தர்களுடைய வாக்கு இது வரைக்கும் பளிச்சுட்டு தான் இருக்குது. ஆக இந்த ஆண்டில் கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். நம்மளாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாட் ஓன்லி இந்தியா, உலக அளவில். சித்தர்கள் ஏற்றில் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி எதாவது பேசியிருக்காங்களா சார்? மேற்கு சொல்ல அவங்க சொல்கிறது மலைப்பிரதேசங்கள் எல்லாமே வந்து சரிய ஆரம்பிக்குங்கிறாரு மொத்தம். அது எங்கே உலகம் பூராமே மலைப்பிரதேசங்கள் சரி. அந்த மலைப்பிரதேசம் ஏன் சரியுது? நம்ம பண்ணுற தப்பு தான். நான் சொன்னேன் ஏற்கனவே, மண்ணெல்லாம் தோன்றது, பாறையை உடைக்கிறது. அப்போ மழை அதிகமாக பெய்யும்போது என்ன ஆகும்? அவ்வளோதான். ஸோ வருண பகவான், அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த எல்லாமே ஒன்று சேர்ந்து செயல்பட நம்ம ஒன்றும் தாங்க முடியாது. ஸோ மழை பெய்யும் பொழுது, அதிக தண்ணி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மண்ணெல்லாம் கரைஞ்சி ஓட ஆரம்பிக்குது. அதனுடைய விளைவு தான் வயநாடெல்லாம். இது மலை பிரதேசங்கள் அதிகமாக நடக்குது. மெயின் காரணம், ஒரு பக்கம் விழுகிற மழை சிறு சிறு ஓடைகளாக வந்து பெரிய ஆறா மாதிரி பூரா அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடும். அதனுடைய விளைவு தான் அது. ஆனால் இத்தனை உயிர்கள் போகும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார்? யாருமே எதிர்பார்க்கல. இது கம்மிங்கிறேன். இது ட்ரெய்லர் நான் சொல்கிறேனே, இது ட்ரெய்லரு. மெயின் பிக்சர் இனிமேல் தான். ஆக நம்ம வந்து நவம்பர், டிசம்பர், இப்போ இந்த மந்த் அக்டோபர் ஆரம்பித்தா நம்மளாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிக மழை, அதிமிதமான காற்று, அதிமித வெயில் எல்லோரும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இது நடந்தே தீரும். வானத்துலேருந்து எரி நட்சத்திரங்கள்லாம் விழுகுமா. அதனால் வந்து இன்னொன்று கூட சொல்லும்போது அதையும் கூட கிண்டல் பண்ண, ஓசோனுங்கிறது நம்மளுக்கு ஒரு லேயர். அது ஒரு பாதுகாப்பு படலம். அதையே நம்ம வந்து இந்த ராக்கெட்டு இதெல்லாம் விட்டு அதுக்கு வந்து அந்த லேசரையே வந்து பாதிச்சிருக்குது. இதெல்லாம் விட்டு ராக்கெட்டு கோள்களெல்லாம் விட்டு போயிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம செய்கிற பெரிய தவறு அது. ஸோ ஓசோன் மண்டலம் வந்து பூமிக்கு ஒரு பாதுகாப்பு மண்டலம். அதையே நம்ம வந்து சீரழிச்சிட்டோம். அதனால தான் இந்த வெயிலெல்லாம் அதிகம், மழை அதிகம், எங்கே காற்றடிக்குது, எங்கே மழை இது யாரும் சொல்ல முடியாது. சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, வானிலை அறிக்கை என்ன சொல்லுவாங்க, மழை வரும்னு ஒரு க்ளூ அவங்க அந்த மேகங்களுடைய போக்கத்தை வச்சு சொல்லிடுறாங்க. பட் இந்த மழை வந்து சென்னையில் தான் பெய்யும். அதுவும் சென்னையில் கோடம்பாக்கத்தை சொல்ல முடியாது. காற்று எந்த பக்கம் வேணாலும் போகும். சென்னையிலன்னு சொல்லுவாங்க, ஒரிசாவில் போய் பேஞ்சிட்ருக்கும். ஸோ அது வந்து இயற்கையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இயற்கை இப்படி இருக்குன்னு ஒரு க்ளூ தான் கொடுக்க முடியும் வானிலை. ஆனால் நம்மளால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது செய்கிறது செஞ்சே தீரும். என்னை பொறுத்த வரைக்கும் மனிதநேயத்தோடு மனிதன் மதித்து, இயற்கையை மதித்து வாழ்ந்தாவே போதும். அதே கடவுள் தான். அதாவது இயற்கையோடு ஒன்றி வாழும்போது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும். அது பண்ணாமட்டாவே வந்து கடவுள் நம்ம பக்கம் வந்துடுறாரு. நம்ம நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்கிற மெரினா பீச் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ சமீப காலத்தில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சென்னைக்கு வந்து பேராபத்து கண்டிப்பாக இருக்கிறது. இல்லை, அது சித்தரேட்டில் ஏற்கனவே நான் உங்கள் இன்டர்வியூவில் நான் சொன்னேன். என்னன்னா இந்த ஆண்டில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல ஆயிரம், அது 10,000 20 வருஷமா தெரியல, மெரினா பீச் என்பது, அது பீச்சுங்கிறது தேனாம்பேட்டை சிக்னல் கிட்ட ஆலயம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் பல லட்சம் வருஷமோ ஆயிரக்கணக்கான வருஷமோ அதுக்கு பேர் வந்து அலையம்மன் கோவிலாம். அப்போ அது வரைக்கும் பீச் இருந்திருக்கு. தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் பீச் இருந்திருக்கு. அப்போ இருந்த ஃபிஷர்மேன், மீனவர்கள் எல்லாம், அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து கட்டின கோயில் தான் அலையம்மன் கோவிலாம். அது ஒரு தரம் ஒரு பெரிய பிரளயம் வந்து அரபிக்கடல் பொங்கும் பொழுது இங்கே வந்து வங்காளிகளோட ரிவர்ஸ் அது பொங்குது, இது ரிவர்ஸ் போகுது. ரிவர்ஸ் போனது இன்றைக்கி மெரினா பீச். அங்கே பூமி வந்து நீராக போச்சு, இங்கே நீர் நிலமாக போச்சு. இதுதான் மாற்றுக்கிறது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க சித்தரேட்டில், மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடல் வந்து அது வரைக்கும் வந்து போகும்னு அர்த்தம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து அட்வான்ஸாக இருக்குன்னு யோசிக்கணும். இப்போ கூட பாருங்கள், திடீர்னு ஒரு பக்கம் கன்னியாகுமரி மாதிரி ரிவர்ஸுங்கிறாங்க. தூத்துக்குடியில் கடல் உள் வாங்கிதாங்க, பின்னாடி போகுது, உள்ளே வருது. இதெல்லாம் வந்து கடலுக்குள் நடக்கும் பிரளயம். கடலுக்குள் இருக்க எரிமலை வெடிக்கும், மண் சரிவு, இதெல்லாம் சேர்ந்தால் சுனாமி வரும். ஆனால் மிகப்பெரிய சுனாமி வரும்பொழுது நிச்சயமாக அந்த வங்காள விரிகுடாங்கிறது இந்த தேனாம்பேட்டை சின்ன, அப்போ இந்த லைன், இந்த பார்டரே ஃபுல்லாக வந்து போகுங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. நான் சொல்லலை,
நடக்காமல் இருக்கும் நான் வேண்டிக்கிறேன். ஆனால் நடக்குது அப்படின்னு நடந்தால் என்னென்னலாம் ஆகும்னு நம்ம யோசிக்கணும். உயிர் சேதம் இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ கடல்லாண்ட வந்து ஏற்கனவே வந்து மண்ணரிப்பு அப்படிங்கிறது வருது அப்படின்னு அடிக்கடி பல பேர் சொல்கிறாங்க. மரங்கள் வளர்க்குறதுனால இந்த கடலுடைய மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் நான் வந்து இந்த ஹைவே எல்லாம் ரெடி பண்ணும் பொழுது, இப்போல்லாம் நான் சொல்கிறது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரோடுகள்லாம் பெருசு பண்ணாங்க. டபுள் ட்ராக்கு அதெல்லாம். முதல்ல ஹைவே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருச்சி ரோடு, பெங்களூர் ரோடு, இப்படி ரோடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடாக இருக்கும், வாகனங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கும். அதை டபுள் ஆக்குறாங்க. 4 ட்ராக்கு 6 ட்ராக்குன்னு பண்ணும்போது என்ன, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கோயிலுக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளை வந்து காரில் போவோம், எங்கள் அப்பா கூப்பிட்டு போவார். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனா வேளாங்கண்ணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திருச்சி ரோடு, தஞ்சாவூர் ரோடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு பூராமே புளிய மரம் இருக்கும். 2 பக்கம் புளிய மரம். அந்த ரோட்டில் வெயிலே படாது, அவ்வளோ ஈரமாகவே இருக்கும். அப்போ அவ்வளவு புளிய மரங்களையும் வெட்டி வீசி, இந்த 40 வருஷத்தில் எல்லாத்தையும் வெட்டி வீசி மரங்கள்லாம் போச்சா, இயற்கையை அழிச்சோமா, வேர்கள் எல்லாம் புடிமானெல்லாம் போச்சா, மண்ணுடைய நிலைப்பாடு மாறுமா, இதெல்லாம் நடந்தது. அப்போ நம்ம செய்கிற தப்பு தானே. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு மரத்தை நம்ம வெட்டும் பொழுது இன்னொரு மரத்தை நட்டுறணும். அப்படி நடும்பொழுது ஒரு 10 வருஷத்தில் அந்த இடத்துல இன்னொரு மரம் வந்துடும்னு ஒரு இயற்கை பாதுகாப்போட ஒரு அறிக்கை அப்போ இருந்த கவர்மெண்ட் சொன்னாங்க. யாரும் செய்யலை. மரத்தை வெட்டிட்டு தான் இருந்தாங்களே ஒழிய மரம் நடுற பழக்கத்தை விட்டுட்டாங்க. இன்றைக்கி மரம் நடுவோம், 1000 மரம் நகல், 1,00,000 மரம் நகல்னு இதெல்லாம் விளம்பரத்துக்கு தான் செஞ்சுட்ருக்காங்க ஒழிய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், இயற்கை செழிப்பாக இருக்கணும் யாரும் செய்யறதில்ல. இப்போ நானே வந்து ஒரு 1000 கண்ணை எடுத்துகிட்டு போய் நடுவேன், எனக்கு பப்ளிசிட்டிக்கு. இது பப்ளிசிட்டி அல்ல. நம்ம நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம் என்னென்னா, ஒரு மரத்தை வெட்டும் பொழுது 4 மரம் நம்ம நட்டால் தான் இனிமேல் உருப்படுவோம். இதுதான் உண்மை. இயற்கை வளங்களை நம்ம அழிக்கவே கூடாது. இப்போ ஈசிஆர் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பீச் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் வந்து அதை கூட சொல்லியிருக்காங்க, இந்த பீச் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டக்கூடாது, நீங்கள் வந்து கடலை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, கடலை விட்டு ஒரு அடி தூரமாக தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு சார் பாதிப்பு ஏற்படுத்தும்? உண்மைதாங்க. பீச் பக்கம் இருக்கிறதெல்லாம் மணலுங்க. மண்ணுன்னா கிரிப்பாக இருக்குது, மணலெல்லாம் ஓடிடும், தண்ணி பட்டா ஓடிடும். அந்த மணல் மேடுகளில் போய் வீடு கட்டினா நிலைக்குமா? அதில் வந்து அஸ்திவாரம் போட்டால் நிற்குமா? கண்டிப்பாக நிற்காது. இதெல்லாம் ஆரம்பத்தை நான் பண்ணிட்டு வர தவறு இது. ஸோ அந்த பீச் பக்கம் இருக்கிற மண்ணுக்கெல்லாம் புடிமானமே கிடையாது. அது கடலோடு இணைந்த ஒரு, நான் முதல்ல சொன்ன மாதிரி தேனாம்பட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் வந்து கீழே போக மணலாக தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு புடிமானம் கிடையாது. நீங்கள் என்ன காங்கிரீட் போட்டு கட்டினாலும் நிற்காது. மண் கொஞ்சம் அப்படி பிசகுச்சுன்னா காங்கிரீட்டே கீழே விழுந்துடும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, இந்த பீச் பக்கம் மலை மேலே, மலை அடிவாரம் கூட ஒத்துக்கலாம், மலை மேலு, மலை அடிவாரம் கூட அப்படின்னா நீரோட ஓடி பெரிய ஆறாக வந்ததுன்னா அடிவாரம் காலி. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அந்த வீடு கட்டுறது, இந்த பாதைகள் போடுறது, கடை வைக்கிறது, கண்ணி வைக்கிறது, ரெசார்ட் ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாம் விட்டுறணும். இதுதான் மிடில் பண்ணுங்கள். எல்லாமே நம்ம உள்பக்கமாக பண்ணணும். அந்த இயற்கை எங்கெங்கெல்லாம் வளமாக இருக்குதோ அதை அழிக்கவே கூடாது. அது பீச் ஆனாலும் சரி, மலையானாலும் சரி. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் டிசம்பரில் சென்னையில் முக்கால்வாசி தண்ணி தான் இருந்தது பெஞ்ச மழைக்கு வந்து. இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை வரும்போது கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வரும், இது வந்து இன்னும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சென்னை கடலுக்கு உள்ளே நெருங்கிறதுக்கும் இந்த மழைக்கு என்ன சார் சம்பந்தம்? அதாவது கண்டிப்பாக அந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல யோசனை. ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டார், ஒரு ஊர் ஒரு 3 கிலோமீட்டர் சர்க்கிளில் ஒரு ஊருன்னு வைங்களேன். கண்டிப்பாக அந்த ஊருக்கு ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் எப்பவுமே தண்ணி இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி ஊற்று தான் அந்த கீழே போய் மண் இறுகு பண்ணிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? மண் இறுக்கமாகிறதுக்கு நீர் வேணும். அதிக நீரானால் கரைஞ்சிடும். நீர் ஓரளவு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது இறுக்கமாகவே இருக்கும். இப்போ எங்கேயாவது குளம் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது? அந்த காலத்தில் கோயில் அப்படின்னா கண்டிப்பாக குளம் கட்டுவாங்க. ஏன்னா அந்த கோயில் தான் சென்டர். அந்த கோயில் பக்கத்துலேயே குளம் இருக்குது. அந்த குளத்துடைய வாட்டர் தான் ஃபுல்லாக சர்வே பண்ணும். மண்ணை எல்லாம் நல்லா டைட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எல்லா குளத்தையும் அழிச்சிட்டாங்க. குளம் பூரா வீடாகி போச்சு. அப்புறம் எப்படி இருக்கும்? ஆக ஒரு தரம் மழை பெஞ்சுன்னா எங்கேயும் தண்ணி நிற்கிறதில்ல, எல்லா தண்ணியும் ஓடி கடலுக்கு போயிடுது. அப்போ மண்ணுடைய இறுக்கமெல்லாம் போயிடுது. தண்ணி கொஞ்சம் நின்று மண் இறுக்கமாயிட்டே இருக்கணும். அப்போ நம்ம வந்து குளங்களை எல்லாம் அழித்து தொலைச்சிட்டோம். ஆறு இதெல்லாம் வந்து பண்ணால் நம்ம க்ளீன் பண்ணுறதே இல்லை. அது என்ன ஆகுது? ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகும்போது சுத்தம் இல்லாதனால எல்லாம் பொங்கி
பக்கத்தில் இருக்க ஊரையெல்லாம் அழித்து தண்ணியெல்லாம் உள்ளே வந்துடுது. ஸோ நம்ம அதுகளையெல்லாம் செய்கிறதுக்கு மறந்துட்டோம். அதுதான் உண்மை. குறிப்பாக அவங்க சொல்லும் போது வந்து வேளச்சேரி பகுதியை தான் சார் அதிகமாக கணக்கிட்டு சொல்கிறாங்க. வேளச்சேரி பகுதி, போரூர் பகுதி, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தண்ணி இல்லை, அதெல்லாம் ஆக்சுவலாக நுங்கம்பாக்கத்தில் நீங்கள் அந்த சைடு தாம்பரம் கிம்பரம் பெருங்குளத்தூர் அதெல்லாம் போக போக பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்டேஜ். அங்கே அது அதிகமாக அந்த ஏரியாவில் பார்த்தா குளங்கள்லாம் நிறைய இருந்தது. இப்போ அதெல்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இறக்கத்தில் தான் எல்லா தண்ணி, எங்கே தண்ணி வந்தாலும் அங்கே தான் போகும். ஸோ மேடு பள்ளம் அதிகம் நம்ம உலக அளவுலேயே. அதில் எங்கே மேடு அங்கே தான் நம்ம குடியிருக்கணும், எங்கே பள்ளம் அங்கே தண்ணி தேங்க வைக்கணும் அப்படிங்கலாம் மறந்துட்டோம். நம்ம மேட்டில் குளத்தை வெட்டுறோம், பள்ளத்தில் போய் வீடு கட்டுறோம். தேராது, அவ்வளோதான். இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி சில முயற்சி பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி கடல் தண்ணி வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில வழிகள்லாம் பண்ணுறோம். இதையும் மீறி சில நேரத்தில் நடக்குது. அப்போ என்ன தான் பண்ணுறது? அப்போ நம்ம வந்து யாரை குறை சொல்கிறதுனே தெரில. இயற்கையை குறை சொல்கிறதா இல்லை நம்மளே குறை சொல்ல? மனிதன் வந்து இயற்கையோடு போராடி தான் வாழ்க்கை நடத்தினாங்க. அது மனிதன் பிறந்த காலத்துலேருந்து உயிர் உருவான காலத்துலேருந்து இயற்கையை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் சயின்டிஃபிக்காக பேசுகிறீங்க, என்ன தடுத்துக்கலாம், தடுக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் 100 அடி ஆயிரத்துக்கு சைனா வால்னு ஒன்று இருக்குது, சீனா வால்னு ஒன்று தொடர்ச்சியாக கட்டியிருக்கானா, அதுவும் கூட எப்போ வேணாலும் இடிஞ்சு விடுக்கும். நீங்கள் நினச்சிட்டீங்க சேஃப்டின்னு, கிடையவே கிடையாது. இயற்கையை வந்து நினச்சதுன்னா அதையும் கீழே தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் காற்று. இல்லை எது சொன்னால் இயற்கையோடு ஒன்றி வாழணும், அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு வாழுங்க. இயற்கையெல்லாம் மீறி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மெரினா பீச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆனால் அந்த பீச் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து ஈஸியாக அப்படியே போயிட்டே இருக்குது, அது ஒரு முடிவில்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அது பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இவ்வளோ நாள் அந்த ஃபீல் ஆகலை. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போதோ கடல் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணெரிப்பு ஏற்பட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம பீச்சுக்கு நடந்து போனால் டைம் எடுக்கும்ல, இப்போ இறங்கின உடனே சீக்கிரமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆமாம், நான் சென்னைக்கு வரும்பொழுது அந்த மெரினா பீச்சில் அந்த ரோட்டில் இருந்து கார் நிறுத்திட்டு நடந்தேன்னா ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போகும். ஆமாம், கடல் தண்ணி போய் காலில் வைக்கிறது ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். ஆமாம், இப்போ கார் விட்டு இறங்கணுன்னா தண்ணி வருது. அப்போ இவ்வளோ வருஷங்களே இது வந்துருச்சா? 40 வருஷங்களே இது நடக்குதா? ஸோ இது வந்து இயற்கை சீற்றங்கள் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சேஃபாக இருந்துக்கலாம், அவ்வளோதான். என்னை கூட கேட்டேன், நீயும் சென்னையில் தான் இருக்க, தண்ணி வந்து அடிச்சு தான் போகணும், விதி அப்படின்னா அப்படி தான். ஸோ எது எதனால் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இயற்கை என்ன பண்ணணும்னு யாரும் கணிக்கவே முடியாது. அந்த கணிப்புக்கு மீறி தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் வாழ்க்கையில் அப்படியே போயிட்டுருக்கோம். பட் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் எப்படின்னா, நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் படித்தோம் கடித்தோம் வேலையை வெட்டிக்கு போனோம் கல்யாணம் பண்ணோம் குழந்தைய பார்த்தா குடும்பம் நடத்தினோம் வீடு கட்டினோம் பேங்க்கில் பேலன்ஸ் பார்த்து இப்படி தான் போயிட்டுருக்க ஒழிய எதையுமே அந்த இயற்கையான விஷயங்கள் எந்த மனிதனும் 100க்கு 99 பேர் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. விஞ்ஞானிகள் அந்த இயற்கையை பற்றி சொல்கிறாங்க இது அதுன்னு, அதோடு விட்டுறாங்களே ஒழிய அந்த இயற்கைக்கு உண்டான மரியாதை கொடுக்கறதில்ல. இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா இங்கே வந்து சுற்றி காம்பவுண்டு அஸ்திவாரம் போடுறது தோன்றும் இல்லைங்களா? அப்படி தோண்டும் பொழுதே அந்த சுற்றியே இருக்கிற இடங்கள்ல மரங்கள்லாம் நட்டுட்டிங்கன்னா அந்த புடிமானம் எப்பவுமே இருக்கும். எல்லா வீடுகளையும் எங்கேயாவது ஒரு 10 வீடு எடுத்துன்னா அது ஒரு வீட்டில் கொஞ்சம் மரம் இருக்கும். இது 9 வீட்லேயுமே மரங்கள் இல்லை. ஸோ மரங்கள்லாம் காலி, மண்ணுடைய புடிமானம்லாம் போயிடும். அதனால் மண் சரிவுகள்லாம் வந்து சாதாரண நிலத்தில் இங்கேயே இருக்கும், மலையில் இங்கேயே நடக்கும். இப்போ காடுகளை அழிக்கிறாங்களே சார், குறிப்பாக அமேசானுடைய காடை அழிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய நுரையீரல் நீங்கள் அழிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பல பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அமேசான் காடும் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க, உண்மைதானா அது? இல்லை சார், மலை காடுகளே எப்படின்னா இயற்கை கண்ட்ரோல் சார். இப்போ அதிகபட்சமான காற்று, இப்போது தென்மேற்கு பருவ காற்று பயங்கரமாக வருதுன்னு வைங்களேன். பயங்கரமாக வருதுனாவே காற்று நம்ம இருக்கிற நிலப்பரப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி தடுப்பணை தான் மலைகளும் மரங்களும். அது தடுத்து கண்ட்ரோல் பண்ணி அனுப்புது. நம்ம பூரா விட்டால் ஸ்ட்ரைட்டாக தான் வரும், அப்புறம் புயல் வராமையாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூரா பீச் பக்கம் பார்த்தீங்கன்னா காற்றே உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு பில்டிங் கட்டிட்டீங்க. இப்போ நார்மலாக வர்ற காற்றே வர்றதில்லை. இப்போ அதிகமாக ஒரு காற்று வரும்பொழுது என்ன, அந்த பில்டிங் தாங்காது. ஸோ இதுவும் தப்பு. இங்கே உயரமாக கட்டுறீங்க, அங்கே உயரமாக இருந்து சேஃபாக உள்ளதையெல்லாம் வெட்டி வீசிட்டீங்க, இப்போ ரெண்டுமே பாதிப்பு தான். ஸோ எல்லாமே ஒரு அளவுகோல் இருக்குது. நீங்கள் பூமிக்கு கீழே ஒரு அளவு தான் உங்களுடைய செயல்பாடுகளை காமிக்கணும். பூமிக்கு மேலே வானத்துக்கு போகும்போது ஒரு லிமிட்டு தான் போகணும். அதை மீறினோம்னா இயற்கை தன்னுடைய வேலையை காட்டும். நாம் கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கோம், கடல் மட்டம் தான் அதுக்கு மேலே நம்ம கீழே அப்படின்றாங்களே, இது எந்த அளவு கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆமாம் சார், நம்ம இருக்கிறது பூமிங்கிறது உலகம் வந்து ஒரு மேட்டில் இருக்குது, சுற்றியும் வந்து குளம் கடல்ல பகுதி, சுற்றியும் குளம்
நம்ம ஒரு மேட்டில் இருக்கோம். அந்த குளமெல்லாம் ஒன்றா சேர்ந்து பொங்குச்சுன்னு வைங்க, ஒரு 500 கிலோமீட்டர் காற்று வந்து அடிச்சதுன்னா அந்த குளத்துக்கு தண்ணி மேலே வருமா வராது? ஆமாம். நம்ம இருக்கிற இடம்லாம் தண்ணி பூந்துருமா பூந்தாது? அப்புறம் அங்கே தண்ணியெல்லாம் பொங்கி வரும்போது அங்கே பூமியாக மாறி இங்கே இது பள்ளத்துக்குள்ளே போயிடும். இதுதான், இது இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் சித்தர்கள் சொன்னபடி 2000க்கு பிறகு வரும் ஜெனரேஷன், 2000க்கு பிறகு வர்ற ஜெனரேஷன் இது. 24 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த ஜெனரேஷனில் அப் டு 30வது வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு நிறைய ஒரு சீரழிவு ஏற்படும்னு சித்தர் சொல்லியிருக்காரு. இதில் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் கடல் பொங்குறது, பூமி வெடிக்கிறது, எரிமலை வெடிக்கிறது, இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும்னா இந்த 30வது வருஷத்துக்குள்ளே, அதுலேயும் 24 டிசம்பர் 31க்குள் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான். பஞ்சபூதங்களுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து சுனாமி வந்து பல வருடங்கள் ஆகுது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சைனா, ஜப்பான் அவங்க மட்டும்தான் அதை கேள்விப்பட்டிருப்பாங்க சுனாமினா என்னென்னு. நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு டிசம்பர் காலத்தில் அது நடந்து முடிஞ்சுது. இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுனாமியை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சுனாமின்னா என்னன்னு நானே கேட்டுட்டு இருந்தேன். எல்லாருங்க அப்படின்னா என்னங்க சுனாமிங்கிற வார்த்தை என்ன என்ன பேரலையா, அதுக்கு பேர் அது சைனாக்கார மிகப்பெரிய ராட்சசாலை. அது வந்து சைனாக்காரனுடைய வேர்டு, அது சம்திங். ஜப்பான்காரனும் சைனாக்காரன வேர்டு அது சுனாமிங்கிறது. அவங்க வார்த்தையில் அழிவு வந்து ராட்சசாலை. இந்த ராட்சசாலை இப்போல்லாம் நிறைய தடவை வந்திருக்கு. நம்ம ஓரளவு வந்து சயின்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால அதெல்லாம் பேர் வச்சு கண்டுபிடிச்சோம். ஆனால் ராட்சச பேரலைகள்லாம் மறுபடியும் வரும் கடலில். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது நடக்கும். நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்கிறோம். 2012 ஒரு படம் எடுத்தார் சார் அவர். அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அழியும்னு காட்டும் போதோ, கரெக்டாக நம்ம ஊரை காட்டும் போதோ ஒரு கடல் வருது, எல்லாருமே அதை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. அது வந்து மாயன் கேலண்டரை பேஸ் பண்ணி தான் அவர் அந்த கதையை எடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அந்த மாயன் கேலண்டர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் இந்த இயற்கையோட சேர்த்து அவங்க எழுதி வச்சிருப்பாங்க? ஏன்னா கேலண்டர் என்ன பண்ணி, கேலண்டரை இன்னைக்கு நீங்கள் கழிச்சா அமாவாசை, இன்னைக்கு கழிச்சா பௌர்ணமி போட்டிருக்காங்கல்ல, இன்னைக்கு இப்படி கழிச்சா இந்த நட்சத்திரம் போடுறாங்கல்ல, இன்னைக்கு இருந்து அந்த ராசின்னு போடுறாங்களே, இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? எந்த காலத்தில் கண்டுபிடிச்சது? அப்போ நம்மளை விட சயின்டிஸ்ட்டு, நம்மளை விட வானசாஸ்திரம் படித்தவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. நம்ம எல்லாம் ரிப்பீட்டு. இப்போ 2021 படம் எடுத்தாருன்னா அந்த படத்தோடைய அந்த கதையாசிரியர் எதை பார்த்தாலும் பிடிச்சாலும் அவருக்கு எப்படி அந்த கற்பனை வந்தது இப்படியெல்லாம் நடக்கும்னு. அப்போ இப்படியெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கிறது ரிப்பீட். அது அந்த ரிப்பீட்டாக அவர் மைண்டுக்கு வந்தது. இப்போ இந்த பூர்வ ஜென்மன்னு சொல்லுவாங்க. பூர்வ ஜென்மங்கிறது உண்மை. அது எப்படின்னா உடம்பில் இருக்கிற எந்த உயிரணுக்கள்லேயும் ஒரே ஒரு உயிரணு மட்டும் இறக்காது. நம்ம பல அணுக்கள் சேர்ந்தது ஒரு உடல். இதில் உயிரணுன்னு ஒன்று இருக்கான், அதை வந்து இறக்காது. சித்தர்கள் சொல்லியிருக்கிறது. இந்த உயிரணு பஞ்சபூதங்களோடு இணைந்து விடும். ஒருவன் இறந்து விட்டாங்க கூட அவன் கொண்டே புதைப்பீங்க, இல்லை எரிப்பீங்க. பட் அதில் உயிரணு சாகாதான். அது மீண்டும் பிறக்கிறதுக்கு உண்டான முயற்சியிலே இருக்குமா. அது அதுக்கு சேர்ந்த இன்னொரு உயிரோடு சேர்றது. அது 1,00,000 வருஷம் ஆகலாம், 10,000 வருஷம் ஆகலாம், 10 வருஷத்துக்குள்ளேயும் நடக்கலாமா. அந்த 10 வருஷத்துக்குள்ளே நடந்து மறுபிறவி எடுத்து வரவன் தான் இப்படியெல்லாம் இருந்ததுன்னு பழசை ஞாபகப்படுத்துருவேன். இந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இம்மீடியட்டாக பிறந்து வர்ற அவங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டு தான். சிலர் ஞாபகம் வச்சுக்கிறோம், சிலர் ஞாபகம் வச்சுக்கிறதில்ல. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கனவு நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டில் ஏதோ ஒரு கனவு காணுவீங்க. ஆனால் முழிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ பார்த்தோம், ஆனால் அது என்னன்னு தெரியல. அப்போ உங்களுக்கு அந்த 7th சென்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ரிப்பீட் ஆகும். அதான் பூர்வ ஜென்ம வாடைகள் நடந்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சில சம்பவம் உங்களுக்கு நடந்த மாதிரியே தெரியும். ஏன் தெரியும்? ஆனால் பார்த்த மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நிகழ்வு ஏற்கனவே நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் பார்த்ததா இருக்கும், அது ரிப்பீட் ஆகும். ஸோ அதுதான் எல்லாமே ரிப்பீட்டுங்க. நம்மளுடைய பிறவி ரிப்பீட்டு, எல்லாமே ரிப்பீட் தான். மாறி மாறி மறு சுழற்சி முறை தான் இது. இயற்கையே சுழற்சி முறை. மக்கள், பிராணிகள், உயிரணுக்கள் எல்லாமே சுழற்சி முறை தான், அந்த முறை தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வரல, வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சில யாகங்கள்லாம் பண்ணுவாங்க, மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி இயற்கை பேரழிவு வரக்கூடாதுன்ட்டு சில யாகங்கள்லாம் பண்ணுறதுனால இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பஞ்சபூதங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, யாகங்கள் பண்ணுறது நம்பிக்கை. எப்பவுமே ஒன்று பண்ணுங்கள், நைட்டு படுக்கிறீங்க, நாளைக்கு காலையில் எந்திரிச்சு இதெல்லாம் செய்வேன் நம்பிக்கையில் தான் பண்ணுறீங்க. நாளைக்கு உயிரோடு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியுமா? படுக்கிறீங்கல்ல, நம்புறீங்கள நாளைக்கு இருப்பீங்கன்னு. அதே நம்பிக்கை தான் ஒவ்வொரு இறை வழிபாடும். இதை செய்தால் கடவுள் நம்மளுக்கு அணுகணும், ஒரு நம்பிக்கையில் செய்யலாம். ஆக மனிதன் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு நம்பிக்கையோடு இறங்கும் பொழுது அந்த அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்குது, அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். யாகங்கள் நடத்துங்க, நீங்கள் தனியாக பூஜை பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள்.
ஆனால் நல்லதுக்காக தான் ஒரு களத்தில் இறங்குறீங்க. அந்த நன்மை நடந்தே தீரும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு வாழ்க்கையே. ஸோ அது நீங்கள் கடவுள் மேலே வச்சாலும் சரி, உங்கள் மேலேயே நீங்கள் வச்சாலும் சரி, மற்றவங்க மேலே வச்சாலும் நம்பிக்கையை தான் நம்ம வந்து ஜெயிப்போம். ஸோ தன்னம்பிக்கை அதிகமாக வேணும். இப்போ வந்து கிரகங்கள் வந்து மாற்றத்தால் கூட இந்த மாதிரி ஏற்படுமா சார்? ஏன்னா கிரகங்களுடைய திடீர் மாற்றத்தால் பல இடங்களில் வந்து இயற்கை மாற்றங்கள் ஏற்படுது, மனுஷனுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அப்படி பார்த்து கிரகங்களுடைய மாற்றத்துக்கும் இந்த இயற்கை அழிவுக்கும் ஏதாவது காரணங்கள் இருக்கா? உண்மையாக இருக்குது. ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு பூமி மட்டுமே சூரியனை சுற்றி வர்றதில்ல, எல்லாமே சுற்றிட்டு தான் இருக்குது. எல்லா கிரகங்களும் ரவுண்டு சுற்றுது. ஒரு கிரகம் 1 வருஷத்துக்கு ஒருக்க சுற்றுது, ஒரு கிரகம் 10 வருஷத்துக்கு ஒருக்க சுற்றி வருது சூரியனை. இப்படியெல்லாம் இருக்குது. நம்ம பூமி வந்து 24 மணி நேரம் அப்படி ரொட்டேட் ஆகுது. ஆன்டி கிளாக் வாய்ஸ் வரும். இப்படி ஆன்டி கிளாக் வாய்ஸ் சுற்றுதுங்கிறோம். ஆனால் இது வந்து அந்த லைனை விட்டு கொஞ்சம் மாறுபடும் பொழுது, க்ளோஸாக வரும்போது சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க, க்ளோஸ் ஆகும்போது வெயில் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அந்த லைனை விட்டு தாண்டி அந்த ரவுண்டில் தாண்டி போகும்பொழுது குளிர் அதிகமாக இருக்கணும். ஸோ அதனுடைய நகர்வு வந்து எப்போ எப்படி மாறுன்னு நம்ம கணிக்கவே முடியாது. கொஞ்சம் கிட்ட வந்து கூட ரவுண்ட் அடிக்கும், இல்லை கொஞ்சம் தள்ளி போய் கூட ரவுண்ட் அடிக்கும். அது வந்து மற்ற கிரகங்களுடைய ரேசஸ்னாலையும் நடக்குமா. நீங்கள் அது சின்ன உதாரணம், நம்ம இதில் வந்து நவகிரக கோயில் எல்லாம் இருக்கும். ஆமாம், நவகிரகங்கள் வந்து சொல்லுவோம். அது ஜாதகங்கள் எல்லாம் இருக்கும், நவகிரகங்கள்லாம் இருக்கும். என்னை கேட்டால் நான் வந்து முதல் ஜோசியம் நம்பாதவன், பட் நம்ப ஆரம்பிச்சேன். அதில் காரணம் நிறையா இருக்குது. இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். எதுக்குன்னா, உலகத்திலேயே நவகிரக கோயில் எங்கே இருக்குன்னா கும்பகோணம். கும்பகோணத்தை சென்டராக வச்சுக்கிட்டா எல்லா நவகிரக கோயிலும் இருக்கும். நவகிரகங்கிறது செவ்வாய், புதன், உங்களுக்கு தெரியுமில்ல கிரகங்கள், அது நவகிரகங்கள். அது சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. இப்போ கும்பகோணத்தை சுற்றி எல்லா நவகிரக கோயிலும் இருக்கும். 10 கிலோமீட்டரில் ஒன்று, 5 கிலோமீட்டரில் ஒன்று, 8 கிலோமீட்டர் ஒன்று இருக்கும். கும்பகோணம், இதுதான் கும்பகோணம். ஒரு பாயிண்ட்லேருந்து இப்படி வந்து சேர்றது கும்பகோணம். ஆக சூரியனுடைய பாயிண்ட்லேருந்து சுக்கிரனுக்கு அந்த சூரிய ஒளிச்சு சுக்கிரன் மேலே படும். அது பட்டு அந்த சுக்கிரனுடைய ரேசஸ் சேர்ந்து பூமிக்கு வரும். சூரியனுடைய ரேஸ் புதன் மேலே படும். அது புதனுடைய ரேசஸை சேர்த்து பூமிக்கு அனுப்பும். சூரிய கதிரும் வந்துட்டு இருக்கும், புதனுடைய கதிர்களும் வரும், சுக்கிரன் கதிரெல்லாம் வரும். இப்படி மற்ற எல்லா கிரகனுடைய கதிரலைகளும் வந்து இறங்கும் இடம்தான் கும்பகோணம். அதனால தான் அந்த ஊரை சுற்றி மட்டுமே எல்லா கோயிலும் இருக்கும். அது இயற்கையாக கடவுளுடைய அனுகிரகம்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அந்த ஒளி கதிர்கள், அந்த ரேசஸ் நம்ம மேலே படும் பொழுது, இப்போ ஜோதிடப்படி உனக்கு சனி சரியில்லை, இல்லை புதன் சரியில்லை, நீ போய் வழிபாடு பண்ணால் நல்லதுன்னு இல்லை அங்கே போகிறீங்களா, கும்பகோணத்துக்கு போகிறீங்களா, அப்போ அங்கே போகும்பொழுது அதில் என்ன பெரிய விசேஷம்னா, ஒரு கிரகனுடைய ரேசஸும் நட்சத்திரங்க மூலியமாகவும் நிலா மூலியமாகவும் கூட நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல கிடைக்கும். அதனால தான் பரிகாரத்துக்கு போகிறவங்க இரவிலும் அங்கே தங்கி இருந்து வாங்கிட்டு வரணுமா அந்த பவர். ஸோ அந்த ஒளிக்கதிர்கள் நம்ம மேலே படுது, அங்கே போனோன்னா அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்குது. இது ஐதீகம். ஏன் அங்கே வழிபட போகிறீங்கன்னா அந்த ரேசஸ் நம்ம மேலே படும் பொழுது நம்மளுக்கு அந்த புத்துணர்வு, அந்த தெளிவெல்லாம் கிடைக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து சனி சரியில்லைப்பா, அந்த சனி பகவானை போய் திருநள்ளாறு போயிட்டு வாங்கங்கிறாங்க. நீங்கள் போகிறீங்க வர்றீங்க, அங்கே போகும்பொழுது அந்த ரேசஸ் கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுது என்ன ஆகுன்னா ஒரு தெளிவு உங்களுக்குள்ளேயே கிடைக்குது. கடவுள் ஸ்ட்ரைட்டாக வந்து நல்லதில்லை, மனசாட்சி தான் கடவுள், உங்கள் எண்ணம் தான் கடவுள். அங்கே போனோன்னா நீங்கள் தெளிவாயிடுறீங்க. அப்போ இனிமேல் எல்லாம் நடக்கும், அதனால் சாமியை பார்த்துட்டோம், ஒரு திருப்தி வருதில்ல. அப்போ அந்த தெளிவு கிடைக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக் உங்கள் செயல்பாடுகள்லாம் நல்லதே செய்ய போகுது, அவ்வளோதான். ஸோ இதுதான் மாற்றம். கடவுள் நேராக வந்து உங்களுக்கு எதுவும் செய்யறதில்லை. கடவுளை நினைப்பதே வந்து உங்கள் மனசாட்சியோடு நீங்கள் மனசாட்சி பேசுவது தான் கடவுள். அப்போ நீங்களே ஒரு தெளிவு பண்ணிக்கிறீங்க, இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு. தெளிவடையும் பொழுது நடந்தோடனே கடவுள் அனுகிரகம்னு சொல்கிறீங்க. அதுதான். எந்த கிரகங்களுடைய மாற்றத்தால் இயற்கைக்கு அதிகமான பேராபத்து இருக்குது இருக்கிற கிரகங்கள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு? இருக்கிற கிரகங்களையே இல்லை, ரொம்ப பாதிப்பு என்பது வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் வந்து சனி பகவான் தான். இந்த சுழற்சிக்கெல்லாம் வந்து ரொம்ப மெயினானவர் வந்து சனி பகவான் தான். அது ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன புழு பூண்டுலேருந்து, ஒரு பயிரிலிருந்து, ஒரு பெரிய மனிதனிலிருந்து பெரிய யானை மிருகம் வரைக்குமே அதனுடைய உயிர்களை பாதுகாப்பதும் அழிப்பதும் சனி பகவான்ற கடவுள் தான். அந்த சனி பகவான் வந்து ரொம்ப பொறுமை இழந்துட்டாவே இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாமே வரும். ஆனால் ஒன்று, இந்த வாயு புத்திரன் அப்படிங்கிற ஒரு காற்று, இந்த வாயுடைய புத்திரன் தான் ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயருடைய பெரிய கிஃப்ட் என்ன தெரியுங்களா? சனி பகவான் வந்து யாருக்கும் வரம் கொடுத்ததே இல்லை.
சனி பகவான் ஒரே ஒரு ஆளு தான் வரம் கொடுத்தாரு, அவர் வந்து ஆஞ்சநேயர். ஏன்னா சனிக்கே பாடம் கப்பிச்சார், அதனால் வரம் வாங்கினார் சனீஸ்வரன். ஆஞ்சநேயருக்கு வரம் கொடுத்தார். நான் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு வச்சுட்டே இருப்பேன். பூலோகத்தில் இருக்கிற மனிதன்லேருந்து பயிர்லேருந்து எல்லா உயிரும் டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருப்பேன். வாத்தியார் மாதிரி தானே அவர். ஆனால் நான் சீரியஸாக ஒன்று பண்ணும் பொழுது, உன்னுடைய பக்தனாக இருந்தால் அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன், உன்னுடைய பக்தனுக்கு நான் தீங்கு செய்யவே மாட்டேன்னு ஒரு வரம் கொடுத்துருந்தார். அதனால தான் என்னென்னா, சனி அப்படின்னு எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்புமானது. அதனால் ஆஞ்சநேயர் பாரு எல்லா சாமிகளையும் பார்த்துருப்பீங்க, எல்லா கடவுளை பற்றி படிச்சிருப்பீங்க, ராகு கேது பாம்பு கும்பல்லாம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும்தான் பறப்பார். ஏன் பறக்கிறாருன்னா, கடவுளுடைய செயல்பாடு ஃப்யூச்சரில் மனிதனும் பறப்பானா, அந்த மாதிரி காலமெல்லாம் வருமா. அது நீங்கள் சயின்டிஃபிக்காக ஏதாவது ரெக்கைக்கெல்லாம் கண்டுபிடிச்சி மெஷினெல்லாம் கண்டுபிடிச்சி பறப்பீங்களா, அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மனிதன் பறந்து போகும் காலமெல்லாம் வருமா. இப்போ நான் இங்கே இருக்கிறேன் நினச்சோன்னே ஜப்பான் பறந்து போயிடுவேன் நானே, இப்படியெல்லாம் வருமா. அந்த மாதிரி காலங்கள்லாம் வருங்கிறார் சித்தர்கள். சொல்லுங்க, மனிதன் பறக்கும் காலங்கள் வரும். அதனுடைய முன்னோட்டம் தான் அந்த காலத்தில் புராணங்கள் ஆஞ்சநேயர் சொல்லியிருந்தாங்க. ஸோ பறப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி காலங்களில் வந்து அது வந்து மைனஸில் தான் முடியும், ரொம்ப ப்ளஸில் முடியாது. பட் பறக்கிற காலங்கள்லாம் வரும். ஸோ அந்த காலங்களில் நீங்கள் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பறக்கும் தட்டுன்னு வச்சு பறந்து போயிட்டுலாம் படம் எடுத்தாங்க. இப்போ அந்த சிந்தனையெல்லாம் அந்த டைரக்ட் எப்படி வந்தது, இதெல்லாம் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதனுடைய ரிப்பீட்டு தான் நம்ம. இப்போ நான் ஒரு கற்பனை பண்ணி ஒரு படம் எடுக்கிறேன்னா, இந்த கற்பனை வந்து நடந்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். இதையை மீறி ஒரு கற்பனையில் ஒரு தாட்டு வரும். இது பூர்வ ஜென்மத்தில் நடந்ததோ இல்லை என்னோடய கற்பனைக்கு நடந்தது ஞாபகத்துக்கு வந்து எனக்கு கதையை எழுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரிப்பீட் வந்து எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் உண்டு, எல்லாருக்கும் அது கிடைக்கும். அது ஞாபகம் வச்சு பண்ணுறவங்க தான் இவங்கெல்லாம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நடந்தது நடக்க போதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தவர் தான் சித்தர்கள். ஸோ அவருடைய வாக்கு என்றைக்குமே பலிக்கும். எந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ்ஸாக வரும் சார்? இல்லை, எல்லா கிரகங்களுமே. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே நீ இப்போ இதுக்காக தான் பிறந்த, இப்படி தான் பிறந்த, இப்படி தான் இருப்பேங்கிறது தலையெழுத்து. அதனால தான் ஜாதக குறிக்குங்கிறது. ஒரு மனிதன் பிறப்பது கிரக அமைப்பு பார்க்குறாங்க, அதை வச்சு தான் ஜாதகம் கணிப்பாங்க. சூரிய உதயத்தை வச்சு தான் ஜாதகமே கணிப்பாங்க. இன்றைக்கி சூரிய உதயத்தை வச்சுட்டு ஜாதகத்தையே தப்பாக எழுதுறாங்க. நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, அவன் எந்த ராசி அதே நட்சத்திரம், இவன் இப்படி இருக்கான், அவனை பார்த்தா அவன் அப்படி இருக்காம்பிங்க, இவன் பயங்கர வசதியாக இருக்கான், அவன் பிச்சை எடுத்துருக்காம்பிங்க. அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது. அவன் பிறக்கும்போது அவன் பிறந்தது சூரிய உதயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலே இருக்கும், அது 6:05 இருக்கும். இந்த பிச்சை எடுக்கிறவன் பிறந்தது கல்கத்தாவில் இருக்கும், அங்கே சூரிய உதயமே வேறு, ராசியே மாறி இருக்கும். புரிஞ்சுதா? சும்மா ராசி ஈசின்னு ஒன்றா சொல்லிக்கிங்களே ஒழிய உதயம் பிறந்த தேதி டைமெல்லாம் சொல்லிடுவீங்க. பட் உதயம் நாளிகையெல்லாம் மாறிச்சுன்னா ஜாதகமே தப்பு. ஸோ இப்படிங்கிறதுக்குள்ளே இங்கே இருக்கிற நட்சத்திர பாதம் அந்த கட்டத்துக்கு போயிடும், அது தெரியாது. அதில் என்னென்னா, நிறைய பேர் இப்போ வந்து ஜாதகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, திருமணம் குழந்தை இதுக்காக என்ன பண்ணுறாங்க, திருமணம் தான் மெயினாக பண்ணுறாங்க. எப்படின்னா, வந்து நம்ம தவறாக யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் பெரிய கடல். நான் ஜாதகமெல்லாம் சொல்கிறேன்னா அதெல்லாம் கடுகளவு தான், அது பெரிய கடல் அது. ஸோ வந்து இந்த நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ராசி இந்த கிரகங்கள் தான்றது அல்ல, எல்லா கிரகங்களும் நம்மளுக்கு அனுசரணையாக போகும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டு மாற்றிக்கிட்டோம். ஒவ்வொரு ரேஸ் இப்போ நீங்கள் காலையில் ஒரு நாள் எந்திரிக்கிறீங்க, இன்றைக்கி எந்திரிக்கும் போது பிரிஸ்காக எந்திரிப்பீங்க, பா இன்றைக்கி எந்திரிச்சு அதை பண்ணிடுறீங்க, சாதிக்கிறா ஒரு மைண்ட் செட்டு. அதே ஒரு 4 நாள் கழிச்சு எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்னப்பா இன்றைக்கி எந்திரிச்சு போய் என்ன பண்ண போகிறோம், ஒரே மாதிரி நிலைப்பாடு இருக்கா? இல்லை. எவ்ரி செகண்ட் உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குறீங்களா? இப்போ நானே இங்கே பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய இன்னொரு தாட்டு அந்த ஷூட்டிங் போகணும், அது அந்த கற்பனையும் ஓடிட்டுருக்கும். ஸோ வந்து டைவெர்ட் ஆகிறது தான். ஒவ்வொரு ரேஸும் நம்ம மேலே படும் பொழுது நம்ம டைவெர்ட் ஆகிட்டே இருப்போம். இதில் பலாபலன்கள் நல்லா இருக்கும் பொழுது, எல்லா ரேஸும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் பொழுது நீங்கள் நல்லதையே பண்ணிட்டுருப்பீங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமைப்பு ஜாதகமெல்லாம் வந்து ரொம்ப இதுதான். இப்போ ஒரு அரசியல் பெரிய தலைவராக வர்றதும், ஒரு சினிமாவில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் வர்றதும், ஒருத்தர் வாழ்க்கையில் இவன் பிச்சையே தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதும், ஒருத்தனுக்கு வீடு நலபலம் அமைகிறதும், ஒருத்தனுக்கு அது இல்லாமையே போகிறதும் எல்லாமே அமைப்பு தான். இது வந்து நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, கிண்டலுங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது, அனுபவிச்சா தான் தெரியும். அதனால் வந்து ஒரு ஒரு சித்தர்கள் சொன்னதும் சரி, அந்த காலத்தில் புராணங்கள் சொன்ன விஷயங்களும் சரி, ஆன்மீகத்தில் சொல்ல எல்லா விஷயமுமே இயற்கையோடு ஒன்றி, இப்போ வானசாஸ்திரங்கிறதெல்லாம் இன்றைக்கி நேரத்தில் எந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சான், அதை தான் நம்ம இன்னும் செஞ்சிட்ருக்கோம், அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே மனிதன்
அது சித்தர்களாக இருக்கலாம், சாதாரண மனுஷனாக அவன் சொல்லியிருப்பான், அனுபவ ரீதியாக சொல்லியிருப்பான். அதுதான் நடக்குது. ஸோ அதை வந்து நம்ம மாற்றுக்கருத்தை எடுத்துக்கிட்டு நம்பாமல் இருக்கக்கூடாது, நம்பணும். எதுவுமே எந்த செயல்களும் உங்களை மீறி நடந்து கொண்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதா நீங்கள், அதுதான் உங்கள் மைண்ட் செட்டு, அதுதான் மனசாட்சி, அதுதான் கடவுள். இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் போய் ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் போயிட்டு ரொம்ப சீக்கிரம் வர வேண்டிய அவங்க பல நாட்களாக வந்து அதில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க, தவிக்கிறாங்க. அவங்கள வந்து திரும்ப கொண்டு வரதுக்கு எவ்வளோ முயற்சிகள் நடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில விளைவுகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குல்ல சார். ஆம்ஸ்ட்ராங் முதல்ல போனார், எது சந்திரன் மண்டலத்துக்கு போனாரா? அங்கே போய் இறங்க முடியாது, பறந்துகிட்டே இருக்கணும், புவியீர்ப்பு விசையெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, வாழ முடியாதுன்ற எண்ணத்தில் வந்துட்டார். இது இப்போ எல்லாருக்கும் தெரியாது. நான் சொல்கிறது இப்போ 67 எப்போது சம்திங், நான் சொல்கிறது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அதுக்கப்புறம் எதுக்கு சும்மா சந்திரனுக்கு போயிட்டே இருக்கீங்க? அங்கே போனால் மிதக்கணும், கீழே நிற்கவே முடியாதுங்க ஒரு இடத்துல போய் நீ என்ன பண்ண போகிற? ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சிங்க? எங்க ஏற்கனவே போனவனே அவன் சொல்லிட்டு அங்கே போனால் இருக்கவே முடியாதுன்னு. அப்புறம் சந்திர மண்டலத்திலேயே கிழக்க போய் இறங்க போகிறேன், மேற்க போய் இறங்க போகிறேன்னு உங்களுக்கு எதுக்குங்கிறேன். அந்த அமைப்பே இங்கே மனிதன் நிற்கவே முடியாதுமான்னு ஒன்று சொல்லிட்டார் ஆம்ஸ்ட்ராங். மறுபடியும் அங்கே போய் எதுக்கு போகிறீங்கன்னு நான் கேட்குறேன். சில நேரங்களில் தண்ணி இருக்குது, இது நம்ம வந்து இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்தது சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. அங்கேருந்து ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வர சொல்லுங்கள் ப்ளீஸ். சும்மா ஏதாவது வெட்டி செலவு, வீண் செலவு. ஏதோ ஒரு நாட்டுக்காரன் காசு நிறைய வச்சுக்கான், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். காசே இல்லாத நாட்டுக்காரன் அதுக்கு போய் செலவு பண்ணுறது வேஸ்ட்டு. அந்த காசை ஏழைவாளிகளை கொடுத்துட்டு போகலாம். அப்போ ராக்கெட்டில் போய் முதக்கிறது விதி. என்னத்துக்கு போய் நீ அங்கே முதக்கிற? சேட்டலைட் சொல்கிறீங்கல்ல, விஞ்ஞானம், சயின்ஸு. இந்த செல்ஃபோன் ஒன்று வந்ததில்ல, இது ப்ளஸ் ஆகுது, பயங்கர மைனஸ். இது எது கண்டுபிடிச்சாங்க? ஃபோன் பேச பிடிக்க. இப்போ அதுக்குள்ளே எல்லா விஷயம் வருது. அதாவது அபத்தமான விஷயம் அத்தனை வருது. யூடியூப்பு லொட்ரஸ் வருதா? இதை பூரா இளைஞர்கள் பட்டு கெட்டு குட்டிச்சவராக போய் கஞ்சா, போதை எல்லாம் கெட்ட படத்துக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ சயின்ஸ் மைனஸில் தான் போயிட்டுருக்கு. இளைஞர்களை வழி நடத்தவில்லை, தொய்வான பாதைக்கு தான் அழைச்சி போயிட்டுருக்கு. இதெல்லாம் சயின்ஸுடைய அழிவு. விஞ்ஞான வளர்ச்சி ஆகவே ஆகாது. மனிதனுடைய அழிவுக்குண்டான அடுத்தடுத்த முயற்சிகள் தான் இது. ஒரு விஞ்ஞானம் என்ன பண்ணுறீங்க? அந்த நாட்டுக்காரன் அணுகுண்டு தயாரிச்சிட்டேன், இந்த நாட்டு அணுகுண்டான். மனித நேயம் உள்ளவன் ஒரு மனிதனை கொல்லணும்னு நினைப்பானா? அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டு மேலே குண்டு போடுறான் அப்படின்னா ஒன்று, அப்போ மனித நேயம் இல்லையில்ல. அப்புறம் எது குண்டு கண்டுபிடிக்கணும்? எல்லாமே பேசி தீர்த்துக்கலான்னு மீட்டிங் போடுவாங்க. இது பேசி தீர்க்கிறவங்க எது குண்டு தயாரிக்கிறீங்க? நாட்டுடைய பாதுகாப்பு, நாட்டு பாதுகாப்பு தான் பேசி தீர்க்கலான்னு எல்லாரும் சொல்றாங்க சார். அதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்கல்ல, பேசி தீர்க்க வேண்டியது தானே. ஒரு நாட்டை மீறி இன்னொரு நாட்டுக்காரர் எப்படி வந்து குண்டு போடுவான்? நீங்க எல்லாரும் போய் சேர்ந்து பேசுறீங்க, மீறி பண்றான் அப்படின்னா அப்ப மனிதநேயம் போகுது. உலக அரசியல் சொல்றாங்க. அது என்ன அதுக்கு மட்டும் தெரியும்? உலக அரசியல் தான் சொல்ற. உலக அரசியல் தலைவர்கள்லாம் சேர்ந்து தான் பேசுறாங்க. நம்ம வந்து நியாயமா இருப்போம் அப்படின்னு பேசுறாங்கல்ல, எல்லாம் ஒற்றுமையா இருப்போம், எல்லா நாடும் ஒற்று, எல்லா மனிதர்களும் சொல்றாங்கல்ல. அப்புறம் ஏன் குண்டு தயாரிக்கணும்னு கேட்குறேன். இப்போ குண்டு போடுறது யாரு? அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதான் இன்னொரு கவர்மெண்ட் போடுறாங்க. அப்புறம் எதுக்கு ஒரு மீட்டிங்னு கேட்குறேன். அப்போ அதே அழிவு தான். அப்போ சயின்ஸ் படி அழிவை நோக்கி தான் ஒன்று தயாராகுது. அது என்னைக்கு எப்போ வேணாலும் வெடிக்கும். அவனுக்கு போட்டுக்கிற காலமெல்லாம் வந்துடும். அடுத்தவன் நாட்டுக்கு போய் போடுறான், அவனே அவனுக்கு போட்டுக்குவான். இதெல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே சார், நம்மளை விட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரகத்தில் இருக்கிறவர்கள் வந்து நம்மளோட ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. வேற்று கிரக மனிதர்கள் வந்து நம்மளை விட எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி வந்து அவங்க இதெல்லாம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே சார். அப்போ மனுஷனுக்கு நம்மளும் இங்கே ரிசர்ச் மூலியமாக அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைப்பாங்கல்ல சார். வேற்று கிரக மனிதர்கள் யார் சொன்னது? பார்த்த ஒரு ஆள் சொல்லுங்க. வேற்று கிரக வெளிநாடுகளில் புகைப்படம் யார் சொன்னது? சும்மா அதெல்லாம் கிராஃபிக்ஸ், சிஜி. நீங்கள் வேற. வெளிநாட்டில் இருக்கிறவனை போய் இவன் வந்து பார்த்துட்டு வந்து அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த மனிதர்கள் இங்கே வந்திருக்கலாமே, நம்மளை விட அட்வான்ஸாக இருக்கான்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ அவன் பூமிக்கு வந்திருக்கணுமில்ல, அப்புறம் அவன் ஏன் வரல? அடிக்கடி வந்து போகிற தடங்கள்லாம் யார் சொல்கிறது? கிடையவே கிடையாது. நானே ஒரு சிஜியில் பண்ணி காமிக்கிறேன். வேற்றுக்கிரத்தில் ஒரு மனுஷன் வந்த மாதிரி சும்மா காமிக்க சொல்லுங்க சார். அதாவது நேரில் பார்க்கறது மட்டும்தான் எல்லாம் உண்மை, மீதி எல்லாம் கற்பனை கோடுகள் தான். நீ கற்பனையில் என்ன வேணாலும் சொல்லலாம். அவன் வந்தான், இவன் காட்டு, பேய் இருக்குதா இல்லையான்னு எத்தனை பேர் கேட்குறான்? நீ பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனால் இருக்குதுன்னு நம்புறான்ல.
ஆமாம். அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கா, நேராக பார்த்தோம்னா ஒரு பாதிப்பு இருக்கா, அந்த மாதிரி தான் அது. வேற்று கிரகத்தில் மனிதன் இருக்கிறான்னு நீ வேணால் சொல்லிட்டு திரியலாம். அந்த கிரகத்தையும் சொல்லுவான், பூமின்னு ஒரு கிரகம், அங்கே மனுஷனுங்கள்லாம் இருக்கான்னு அவன் சொல்லுவான். நீ இங்கிருந்து அங்கே போக முடியாது, அவன் அங்கேருந்து இங்கே வர முடியாது. இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்மளாம் கடவுளை மீறிடுவான். அதனால தான் கடவுள் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. ஒருத்தர் வெளியூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியனுக்கு கோயிலே கட்டிட்டாரே சார். அவர் கட்டுட்டா ஏங்க, இங்கே சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டுறாங்க, குஷ்புக்கே கோயில் கட்டியிருக்காங்க. நீங்கள் என்னமோ வந்து ஏலியனு கட்டிங்க, உங்களுக்கே நீங்கள் வேணால் கோயில் கட்டிங்க. அந்த காலத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சில ஏடுகளில் வந்து ஏலியனும் வந்து உயிர் வாழ்ந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து கட்டிட்டேன் கோயில் அப்படின்னு. ஏலியன் எல்லாம் சொல்லவே இல்லை சார். ஆத்மாக்கள் அழிவதில்லை, ஆத்மாக்களுடைய மறு உருவங்கள் மறுமறு கோள்களில் இருக்கலாம். ஆத்மாக்கள் எங்கே வேணாலும் போய் இருக்கும், அது ஆத்மாக்கள் தான். இப்போ காகங்கிறது நம்ம வந்து என்ன சொல்லுங்க, இந்த பூர்வ ஜென்ம இது நம்ம பித்ருக்கள்னு சொல்கிறோம். அப்போ அந்த பித்ருக்களுடைய சனியுடைய வாகனம் தான் அது. காகம் எது? சனியுடைய வாகனம். அதாவது ஒரு உயிரை எடுப்பது இவரெல்லாம் யம தர்மராஜாவாக இருந்தாலும் இவனுக்கு இவ்வளோதான் ஆயுள் நிர்ணயிக்கிறது சனி. அப்போ ஒவ்வொரு ஆயுள்காரனையும் கொண்டு வந்து அவர் வாகனமாக வச்சுக்கிறாரு, அந்த அந்த ரூபத்தில் வச்சுக்கிறாரு. இப்போ அந்த வாகனமாக உள்ள காகம் தான் பித்தர்களும் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து போகுமா. இது புராணங்கள் சொன்னது, நானா சொல்லல, சித்தர்களெல்லாம் சொல்லிக்காங்க. காகம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு நான் கேட்டது கூட ஒரு சொன்னார், காகம் வந்து இறந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு காகம் தானாக சாகவே சாகாது. அண்டங்காக்கான்லாம் சொல்லுவாங்க. ஒரு காகத்துடைய வயசு 6 இதுவரை நிர்ணயம் பண்ணவே முடியாது. பல வருடங்கள் வந்து அது இருக்கும். அப்படி அண்டங்காக்கா சார், அது 1000 வருஷம் கூட இருக்கலாம். நீங்கள் வைக்கிற எலக்ட்ரிக் ஷாக் அடித்து எங்கேயாவது அடிபட்டு தான் ஒன்று சாகுமா ஒழிய இயற்கையான மரணம் காகத்துக்கு கிடையாது. அதான் சனி பகவானுடைய வாகனமே. ஸோ அந்த காகங்கிறது பித்திருக்கள், அது ஒரு ஆன்மா. அது உங்கள் வீட்டில் வந்து கத்துது அப்படின்னா நல்ல சகனம்னு சொல்லும், கெட்ட சகனம்னு சொல்லும். ஆனால் அதனால் நீங்கள் அதுக்கு உணவு வைக்கிறீங்க, தேடி வந்துருச்சுன்னு. இதெல்லாம் ஐதீகம். இது வந்து அந்த காலங்கள்லேருந்து நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. டைனோசர் வந்து ஒரு காலத்தில் வந்து பெரிய அளவில் இருந்தது, மனுஷங்களே கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே டைனோசருடைய அட்டகாசங்கள் அதிகமானதுனால இயற்கையே வந்து அந்த டைனோசர்களை அழிச்சுது அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து சில படங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. இயற்கையை தான் அழிச்சிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ அதே மாதிரி நம்மளுக்கும் இருக்குதா அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட். டைனோசர்னு ஒன்று இருந்ததுன்னு ஒருத்தர் கற்பனை வந்ததில்ல, அந்த ஜீவன் இருக்குல்ல, அந்த ஆத்மா, அந்த உயிரணு, அது ஒரு பிறவியில் அதெல்லாம் பார்த்துருக்கும். அது இந்த பிறவியில் அது ஞாபகத்துக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். யாருமே ஏற்கனவே உள்ள விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்காரு. பட் டைனோசர் வந்து இப்படி எல்லாத்தையும் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு பிரளயம் வந்து அழிச்சது. அது இயற்கை. ஆமாம் ஆமாம், இயற்கையினால ஒரு அழிவு. இயற்கையே வந்து அதனுடைய கொடூரத்தை தாங்க முடியாம அதுவே அழிச்சிருச்சு. அதுதான். அப்ப என்ன, நீங்க தப்பு பண்ணீங்கன்னா இயற்கை அழியுது. அது மனுஷனா இருந்தாலும் பண்ணுங்கிறத இப்ப நடக்குது. அன்னைக்கு டைனோசரு, இப்ப நானும் நீங்களும். இப்போ நிறைய பேர் சொல்றாங்களே சார், நீங்க இந்த மாதிரி பேரழிவு வருதுன்றாங்க. ஆனா சில பேர் ரிசர்ச்ல வந்து 100 வருஷங்களுக்கு அப்புறமா வந்து நம்ம இன்னும் அட்வான்ஸா ஆயிடுவோம், பொருளாதார ரீதியாக வந்து அட்வான்ஸா இருப்போம்னு சொல்றாங்களே தவிர, ஆனா இன்னும் சில வருடங்களுக்கு வந்து இயற்கையில இந்த மாதிரி ஆகாதுங்கிறத மறைச்சி வச்சிருக்காங்களே, ஏன் அப்படி? இப்போ நான் பேசுகிறதே பயமுறுத்துறாங்கிறான். பின்னாடி நடக்க போகிறது என்னை விட நல்லா படித்தேன்னு சொன்னான்னு வைங்களேன், அடிக்க போயிடுவானுங்க. உனக்கு ஒரு வேலையில். எதுக்கு சொல்கிறேன்னா, இயற்கையுடைய சீற்றங்கள் இன்னொன்று தெரிஞ்சுங்க. எப்படி பிரளயமெல்லாம் வரும்னா, விவசாயமே அழிஞ்சு போகிற அளவுக்கு ஆயிடும். ஏற்கனவே ஆரம்பிச்சிச்சு. ஒரு தக்காளிக்கு 1000 பேர் அடிச்சுக்கும், அந்த காலமெல்லாம் வரும். ஒரு தக்காளிக்கு. ஆக இயற்கையான வளங்களை பூரா அழிக்கும் பொழுது சோத்துக்கு இல்லை, இலதலை பழைய மாதிரி இலதலை திங்க வேண்டிய காலம் வரும். அப்போ மனுஷனை அடிச்சுக்குவோம். நான் ஏற்கனவே ஒரு டைரக்டருக்கு ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று பார்த்துருக்கேன். நான் சொல்ல 1962-65 சம்திங். அப்போது பிஸ்கட்டுன்னு ஒரு படம், தி பிஸ்கட், பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான், ஃபாரின் பிக்சர் தான் அது. அந்த படம் பார்க்கும் பொழுது பயிரே இருக்காது, விளைச்சல் இருக்காது, சாப்பாடே இல்லை யாருக்கும். அப்போ ஆர்மி மேனால ஒரு பழத்துக்கு அடிச்சுக்குவாங்க. அப்போ சோறே இல்லைன்னு என்ன பண்ணுவான்னா, சாப்பாடெல்லாம் நிறைய செத்துருவாங்க ஜனங்க. எல்லாமே வந்து அந்த குப்பை மாதிரி கிடப்பாங்க. இப்போ நம்ம குப்பை வேன் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேன் வரும். எல்லா பிணங்களையும் தூக்கி அதில் போடுவோம் ஒரு வேனில்.
அது ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகும் அந்த வேனு. அது இப்படி போய் ஓப்பன் ஆனால் அந்த பாடி பூராமே ஒரு இதுக்குள்ளே உழுகும். அப்படியே அரவு மிஷின் காமிச்சிட்டே போவோம். அப்படியே போய் 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 கடைசியில் எண்டில் பார்த்தா பிஸ்கட்டாக வந்து விழுகும். மனிதனையே அரைச்சி அது பிஸ்கட்டாக மாற்றி அந்த பிஸ்கட்டை ரேஷனில் கொடுப்பேன், கியூ நிற்கும் ஜனங்க. இப்படி ஒரு காலம் வரும்னு 62 நான் ஒரு படம் பார்த்துருக்கேன். அரிசி கூட கிடைக்காது. அது அது அரிசி அல்ல, ஒரு காய்கறி, ஒரு சின்ன ஒரு வெங்காயம் கிடைக்க அந்த அளவுக்கு விவசாயம் எல்லாம் பாதிக்கிற. அதனால தான் இப்போ இருந்தே நிறைய பேர் அவங்க அறிவு கேட்டோம் சொல்ல விவசாயத்தை காப்பாற்று ஏன் சொல்கிறாங்க, ஏன் சொல்லாமல் விவசாய பூமியை பூரா நம்ம வந்து அழிச்சிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் அழிவு. அதான் மனிதன் செய்யும் தவறு, அவனை அழித்து கொள்வான். அதுக்கு இயற்கைக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி ஒரு வழி பண்ணிடும். ஆரம்ப காலத்துலேருந்தே நான் ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். நைஜீரியா மட்டும் ஏன் சார் இன்னும் வந்து அவங்க பசிக்காக பல வருடங்களாக போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது என்ன சாபம் பெற்ற பூமியா? அது என்ன? அது இல்லை, ஒருவேளை அந்த பூமி வந்து விளைச்சலே இல்லாத பூமியாக இருக்கலாம். அங்கே வளங்கள் இருக்குது, அந்த வளங்களை வந்து எப்படியாவது நம்ம எடுக்கணுன்ற காரணத்துல வளங்களுக்கு பசியும் பட்டணுமா? நீங்களே பார்த்துப்பீங்க புகைப்படங்கள். வளங்கள் இருக்கு, வளர்ச்சி இல்லை. அப்படிங்கும்போது அந்த மண் அங்கே இருக்கிற அந்த இயற்கை சூழ்நிலை அவங்கள எப்பவுமே அப்படியே வச்சிருக்கலாம். அந்த உடம்பு அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்களுக்கு ஒரு ஏஜ் வரைக்கும் முடியே கொட்டாது. எப்பவுமே ஒரு இதுவாக அந்த வாட்டர் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் பீப்புள் வந்து சிறுவாணி வாட்டரில் எங்களுக்கெல்லாம் முடியே போகாது. அந்த வாட்ரு, அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்கிறேன். இது ஒரு சில இடங்களில் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும். எல்லாமே தண்ணியிலிருந்து பூமியில் விளையிற காயிலிருந்து எல்லாமே கோல்டு மாதிரி உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். சில இடங்களில் சில பூமி, சில காற்று, சில நீர் வந்து உங்களை அப்படியே தான் வச்சுருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு நாடாக இருக்கும் இந்த நைஜீரியா. நாங்கள்லாம் வந்து சரி இவ்வளோ சயின்ஸ் வந்து போய் செய்ய முடியல இல்லை. அப்புறம் மனுஷன் தானே, நீ என்ன கண்டுபிடிச்ச என்ன பிரயோஜனம்? இப்போ இன்னைக்கோட பேப்பரில் படித்தேன்னா அதிமீத பயிர் வேளாமையா ஏதோ ஒரு விதை, இப்போ போன வாரம் படிச்சிருப்பீங்களே, பிரதமரில் ஏதோ விதைகள் கண்டுபிடிச்சி பூராமே வந்து கெமிக்கல். அது தெரியும், அது ரொம்ப நாளாகவே அது மாதிரி இருக்குது. இதை எப்போ இருந்தால் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு நெல் போட்டால் 100 நெல் வருதுங்கிறது ஐதீகம். அப்போ இப்போ ஒரு நெல் போட்டால் 1,00,000 நெல் வரோங்கிறதுக்கு கெமிக்கல், செயற்கை உரம் எல்லாம் அது வந்து பாய்சன் தான், செயற்கை உரங்கள். ஆமாம் சார், அந்த மாதிரி பாய்சனான உணவெல்லாம் சாப்பிட்டு தான் எங்கே பார்த்தாலும் இப்போ புற்றுநோய். இனி இந்த வர்ற காலங்களில் வந்து நம்ம மருந்தே கண்டுபிடிக்காத அளவுக்குள்ள நோய்கள்லாம் வருமா? இனிமேல் வருமா? ஏற்கனவே வந்துச்சு சார். இல்லை, இன்னியும் வரப்போகுது. மருந்தே சரி, இன்னொன்னும் கேட்குறேன். மெடிசன் ஒன்று மனுஷன் கண்டுபிடிச்சான்ல, இந்த மெடிசன் எங்கிருந்து தயார் பண்ணுறான் சொல்லுங்கள்? மெடிசன் எங்கிருந்து கண்டுபிடிக்கிறான்? அதுவும் ஒரு கெமிக்கல்லேருந்து தான் தயாரிக்கிறான். கெமிக்கலே எங்கிருந்து வருது? இயற்கையில் தான் அவன் தனியாக ஒன்றும் அங்கேயே போய் எடுத்துகிட்டு வரல சார். இயற்கையில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுங்கிறீங்க, நைட்ரஜனுங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இந்த மண்ணுங்கிறீங்க, இந்த இலை, இந்த விதையில இது இருக்குது, விட்டமின் பி, விட்டமின் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க? எல்லாம் காய்கறிகள் அது பூமியிலே இருக்கா? அது பாட்டுக்கு அது இருக்குதா? அது பாட்டுக்கு எடுத்து அடக்க ஒடுக்கமா அளவா சாப்பிட்டாவே நல்லா இருப்போம். அதை கெடுத்து அதையே நம்மளுக்கு மறுபடியும் கொடுத்து விஷமாக்கி நம்மளுக்கு கொண்டுட்டு இருக்காங்க. இதான் ஒன்று. உணவே மருந்து அப்படின்னு. ஆமாம், அந்த காலத்தில் அதான் சொல்லுவான், உங்கள் உடம்பில் நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் மருந்து. அந்த காலத்தில் எழுதி வச்சானா, சும்மாவா சொன்னா? அதாவது ஒரு உடம்புக்குள்ளே எங்கள் ஃபாதர்லாம் சொல்லுவார், ஒரு 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 பாடியில் நீங்கள் எப்பவுமே குடலில் 1/3 வாட்டர், 1/3 ஃபுட்டு, 1/3 ஏர், காற்று, தண்ணி, உணவு, இந்த 3 தான் இருக்கணுமா குடலில். பசிக்கும்போது அப்பப்போ போட்டுக்கணும், எம்டியாகவும் இருக்கக்கூடாது, அல்சர்லாம் வந்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த லிமிட், அதான் உணவே மருந்துங்கிறது. அளவோடு சாப்பிட்ணும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு ஒரு 10 தக்காளி ஒன்றா தின்னா நெஞ்சு கறிக்குதா? ஆகுது. எதையுமே லிமிட் மீறும்போது என்ன ஆகுது? ஆக இதுதான் இயற்கை, இதுதான் தத்துவம். நம்ம எல்லா விஷயத்தையும் இயற்கையை விட எல்லையை மீறி போய் கொண்டிருக்கிறோம். எல்லையை மீறுறோம், நம்ம பாதிக்கிறோம். இறுதியான ஒரு கேள்வி சார், இது எல்லாத்துக்குமே இதெல்லாம் செஞ்சால் ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுக்கு, இதெல்லாம் செஞ்சோன்னா இந்த மாதிரி அழிவுகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இருக்குதா? சித்தர்கள் அதையும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பஞ்சபூதங்களுக்கு ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கு உண்டான செயல்பாட்டுக்கு ஒவ்வொரு கிரகங்களை சொல்லுவாங்க, ஒவ்வொரு சாமிகளை சொல்லுவாங்க.
பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட ஒரு கோயிலை கட்டுங்க. நான் சொல்கிறது ஒன்லி பஞ்சபூதங்கள் தான். அதுக்கு என்ன உருவமைப்பு கொடுப்பாங்க அது நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் பெரிய பெரிய ஞானிகளை தான் கேட்கணும். அந்த பஞ்சபூதங்களை நீங்கள் ஒரு நாள் காலையில் எந்திரிச்சுன்னா பஞ்சபூதங்களையும் வேண்டிக்கிட்டாவே போதும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், நீங்கள் எல்லாருமே இந்த இயற்கை எங்களுக்கு ஒத்துழைக்கணும் வேண்டிக்கிட்டாவே அது நம்மளுக்கு ஒத்துழைக்கும். அதான் நான் சொல்கிறேன், இயற்கைக்கு மீறின கடவுள் கிடையாது, இயற்கை மட்டுமே கடவுள். அவங்கள வழிபட்டாவே போதும். இயற்கை நீங்கள் மைண்டில் நினச்சி நல்லது இயற்கையே நினச்சிட்டாவே நல்லது நடக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு புரிதல் வேணும். இனி இது வந்து இயற்கை இந்த மாதிரி நம்ம வந்து அழித்து மேலும் மனுஷனுடைய அழிவை ஏற்படுத்த கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு நேர்காணலாம் நடத்துறோமே தவிர மற்றபடி மற்றவங்க வந்து பதட்டத்தில் இல்லை. நான் பயமுறுத்துறதுக்கு சொல்லலை. நீங்கள் ரொம்ப அறிவு ஜீவிதிக திட்டுவாங்க. அந்த திட்டுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நம்மளுக்கு நடக்குது, இந்த பொழப்பு ஓட்டினா போதுங்கிறது அந்த மாதிரிலாம் பேசுவோம். ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறவங்களும் வாழ்க்கையில் கம்மி. நீங்களே ஒரு ஃப்யூச்சரை பற்றி நினைக்கலாம், உங்கள் குடும்பத்தை பற்றி தான் நினைப்பீங்க. நாட்டு மக்கள் நினைக்கிறேன், அதுக்கு தலைவர்கள்லாம் இருக்காங்க, மொத்த நாட்டு பார்க்குறது. ஆனால் உங்களுடைய நினைப்பு பொதுன்னு வரும்பொழுது உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு பொதுவாக தெரியும். மற்றபடி நீங்களும் சுயநலவாதி தான். பொது நலம்னா தான் உங்கள் குடும்பத்தை, பக்கத்து வீட்டுக்காரனையும் கூட பார்க்க மாட்டீங்க. ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிரினமும் நல்லா இருக்கணும், எல்லா உயிரினங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆக இயற்கையோடு நம்ம ஒன்றி வாழ வேண்டுங்கிறத என்னுடைய கருத்து. அதுக்காக நான் சொல்கிறதெல்லாம் மைனஸ் இருக்கும், ப்ளஸ் இருக்கலாம். ஆனால் மைனஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா மைனஸ் அதிகமாக இருந்து இதை திருத்திக்கன்னு சொல்கிறவர் தான் வாத்தியார். புரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா இவர் மட்டும் ஏன் இப்படி சொன்னால் யோசனை பண்ணுங்க. இது நடக்கும் நடக்காது, நடக்கும்போது பார்த்துக்கலாம்னா, நடக்கும்போது பார்க்கும்போது நீங்களே இருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், முன்னெச்சரிக்கை தான். ஸோ நம்ம சேஃபாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து மனித நேயத்தோடு சுயநலத்தை எல்லாம் விட்டு பொதுநலத்தோடு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து இயற்கையை பாதுகாத்தாவே மனிதன் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரினமும் நல்ல நீடூடி வாழ்ந்து சௌக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம், போயிட்டு வரோம்.